பாடல் கூடத்திலே கலந்து கொள்ளும்படியாக குறித்த நேரத்திலே வந்திருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அத்தனை நிகழ்ச்சிகளும் தேவன் தான் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்கணும். நம்ம யாவரும் தலைகளை வணங்குவோம். சகோதரி ஜெஃப்னி அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். மாலை வேலைக்கு ஒரு திருப்பத்தை பற்றி தியானிக்கிறதுக்காக நாங்க கூடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த வேலையை நீங்க ஆசிரியர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பாடல் கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் நாங்கள் ஜெபம் பண்றோம். பாடுவதற்காக எங்களுக்கு நல்ல பொருள்களத்தையும் கொடுத்து நாங்கள் உண்மை துதித்து பாடக்கூடிய சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வேலை முழுவதையும் உங்களுடைய பாடசண்டையில நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த நேரத்தையும் நீங்க எடுத்து நடத்துங்க. எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராதபடி காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூம்மா. இப்போது நம்மளுக்கு தேவனை பாடல்கள் மூலமாய் மகிமைப்படுத்துவதற்காக சகோதரர் சரவணன் அவர்கள் பாடல் பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். கேக்குது பாடுங்க. சரிங்க சார். பாடல் 255. நான் பிரமித்து நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதுயத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் முன்னாளில் இவ்வாறுகள் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். என் முயற்சி நீங்கின அருள் பெற்றேன். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாவாகின்றனர். நான் அவர் தம் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் அருளினர். மாதுய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரம் புண்ணியநாதர் என் பக்கத்தில் விளங்குவார். தம்முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீசல் செய்வார். நான் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். அடுத்த பாடல் 279. இந்த பாரில் எனக்கு மச்சேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேணும். நாதனை வேதனை பொங்குனல் நாதனை பொங்குமை வேதனை பொங்குனல் ஆவலுடன் தூய தூத தோழு செய்ய பாதம் ஒன்றே வேணும். பாரில் எனக்கு மச்சேதும்
ஏதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே புயலினால் வாரிது பொங்கிட சீரும் புயலினால் வாரிது பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேணும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேணும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த ஒரு பாதம் ஒன்றே வேணும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேணும். போக்கிட மச்சையும் அக்கினியாவையும் போக்கிட மச்சையும் அக்கினியாவ நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த நற்பாதம் ஒன்றை வேணும். இந்த மச்சேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேணும். நானிலத்தொருயர் வானில தேரவன் நானிலத்தொருயர் வானில தேரவன் தானே துளைத்திட தானே கொடுத்தவன் பாதம் ஒன்றே வேணும். இந்த பாதனுக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேணும். பாதம் நடைந்தவர் பாதம் நடைந்தவர் சதாம் இயேசுநாதனே என்று உன் பாதம் ஒன்றே வேணும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேணும். தேங்க்யூ பிரதர். இந்த நாளிலும் கூட நம்ம இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நம்ம எல்லாரும் விவாதித்து பேச போறோம். அதுக்காக இந்த நேரத்தை நான் ஜெயகர் ஐயா கையில நான் ஒப்புக் கொடுக்குறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சரி, நம்ம ஒரு சின்ன அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். நான் திடீர்னு என்ன மனதில் தோண்டிச்சு, எல்லாரையும் படிக்க வைப்போம், என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்பதை அறிவோமே என்று சொல்லி அதை நான் அனைத்து இடத்துல சொன்னோம். மிஸ்ஸஸ் ரோசாலும் சொல்லியிருப்பாங்க, சசிகலா சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. சரி, நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? வீட்டில் படித்திருந்தா உங்க கருத்தை இங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருவராக நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நேரம் எடுக்காதீங்க. நான் ஒரு பேரா சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க ஒருவராய் படித்தவர்கள் விரைவாக பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் நம்ம அடுத்த பாடத்தை முடிக்க முடியும். ஆண்டவர் வந்துருவாரு. நம்ம பகிர்ந்து கொள்வதற்குள் ஆண்டவர் வந்து விடுவார். என்ன யோசனை செய்யறோம் பாத்தீங்களா? படிக்கவே இல்லையா? படிக்கலாம், அது வேற விட்டுருங்க. படிச்சவங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நான் படித்த இதுல பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் அது பிறப்பை குறிச்சு சொல்லுதோ அப்படின்னு சொல்லி நான் விளங்கி கொண்டேன். முழுவதுமா வாசிச்சுட்டு பிறகு இல்ல, அது இல்லை, அது முழுக்க இயேசு கிறிஸ்து அந்த 30 வருடத்துக்கு பின்பாடு அவரு எப்படி ஆதாம் எப்படி 30 வருடத்துக்கு பிற்பாடு அங்க சாத்தானுடைய சோதனை எதிர்கொண்டாரோ அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து 30 வருடத்துக்கு பிற்பாடு சோதனை எதிர்கொள்றதாகவும், ஆதாமுக்கு அவர் பெர்ஃபெக்டா அவர் இருந்தாரு. அவருடைய மனிதனுடைய படைக்கப்பட்ட அந்த தன்மை எல்லாம் எந்த விதமான ஒரு பலகீனம் இல்லாத ஒரு தன்மை இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ கிட்டத்தட்ட 4000 வருடம், கிட்டத்தட்ட இல்ல 4000 வருடமாக
இந்த பூமியினுடைய நிலைமை, மனிதனுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்த அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து சாத்தானிடத்துல இருந்தாரு. பெரிய சாதகமான நிலை இல்லை அப்படின்றத வெளிப்படுத்துறதாக விளங்குது. சரி, வேற யாராவது சொன்ன கருத்து பரவாயில்ல, கேன் ரிப்பீட் ஈவன் அது கருத்தை கூட ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க படிச்சது சொல்லுங்களேன். தோத்திரம் பாஸ்டர். பாஸ்டர், நான் ஒரு 1/4 மணி நேரம் பேசிக்கலாமா? நீங்க 1/2 மணி நேரம் கூட பேசலாம். அதாவது அதை குறித்து நான் படிக்கும் போது நேத்து நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். தேவன் ஞான ஸ்நானம் எடுத்தது பரிசுத்தலத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது இல்லைன்னு. ஆனா நீங்க சொன்ன அந்த கணக்கு 4000 வருஷம் அங்க தொடங்குறத குறித்து எனக்கு இன்னொரு வெளிப்பாடு வந்திருக்கு. அதை நான் குறித்து நான் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போவேன் ஆகிலும் உங்களுக்கு பிரயோஜனம், நான் போகாது இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமும் கிடையாது. நான் இதை குறித்து நான் சொல்றேன். எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாருங்கிறத நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். அபிஷேகம் பண்ணப்பட்டது எங்கன்னு சொன்னா, ஒரு நிமிஷம். அர்ஜுன் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேட்கா இல்ல கொஞ்சம் சிக்கி சிக்கி வருதா? ஸ்ட்ரக் ஆகுது. சரி, நான் ஒரு ரெக்கார்டிங்ல என்னுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்னு யோசித்தேன். சரி அர்ஜுன், அதை பாருங்க, உங்களால இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா வார்த்தைகள் நல்லா புரியும். பட் இருக்கிற நெட்டை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் தொடருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்க. அப்ப இந்த அபிஷேகம் எங்க நடக்குதுன்னா பாஸ்டர், பரலோகத்துல அபிஷேகம் பண்ணப்படுறாருன்னு இருக்குது. வேதம் அதுக்கு தெளிவாக ஒரு இடத்த சொல்லப்பட்டிருக்குது. நான் போவேன் ஆகில் அவரும் தேற்றவாலும் உங்க இடத்துல வராருன்னு இருக்குது. பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறதுக்கு அவர் பரலோகத்துக்கு போகணும். அவர் பரலோகத்துக்கு போய் மகிமைப்பட்டால் ஒழிய பூமிக்கு வராது. ஏன்னா அப்படிதான் வேதமா அங்க சொல்லுது. நான் இந்த பூமிக்கு இன்னும் பரிசுத்த ஆவி அருளப்படலன்னு சொல்லிட்டு 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் யோவான்ல. எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சோம். ஏன்னா என்கிட்ட இப்ப குறிப்பு அங்க இருக்குது. நான் இருட்டுக்குள்ள இருக்கிறேன். நான் வெளியே வந்து எழுதுறதுனால சரியா கேட்கல. அப்ப எங்கன்னா மகிமைப்படுறாரு. எப்படி படுறாரு? நம்ம ஒரு கணக்கு எடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க ஆதாம் விழுந்த இடத்துல ஆதாம் விழுந்து போயிட்டான். முந்தின ஆதாம் விழுந்து போனதுக்கு அப்புறம் பிந்தின ஆதாம் எந்திரிக்கிறாரு. அப்ப 40 நாள் சோதனை பெற்றது உடனே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? இல்ல. 40 நாள் அவரு சோதிக்கப்படுகிறதுனால அவர் முற்றிலுமா சோதனை எல்லாம் ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அப்ப வாழ்க்கை முழுவதும் என்ன செஞ்சாரு? மரிக்கிற வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பாவத்தை வெறுத்து நீதிக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பாவத்தை வெறுத்து நீதியை பிரசங்கம் பண்ண விரும்பினார்கள்னு சொல்லியிருக்குது. ஏன்னா அப்பதான் ஆனந்த தைனாலத்தினால் உம்முடைய தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வேதம் சொல்லுது. அப்ப பரலோகத்துல அபிஷேகம் பண்ணப்படுது. அது எப்ப பண்ணப்படுது? அதே 50ஆவது நாள்ல பண்ணப்படுது. எப்படி 50 நாள் நம்ம பண்ணப்படுது நம்ம எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இயேசு மரித்து உயிர் தெழுந்த 40ஆவது நாள்ல சீஷர்களுக்கு தரிசனமா 40 நாள் வரைக்கும் பரமேறி போகும் பொழுது எருசலேமிலே 10 நாள் வரைக்கும் யாரு சீஷர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதே பெந்தேகோஸ்து நாள்ல பரலோகத்துல தான் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவனிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அவரை மகிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் கீழே வரார். அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்ம கணக்கை ஏன் இங்க இருந்து எடுக்க கூடாது? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு 4000 வருஷம். ஆனா அதே போல டிசைர் ஆஃப் ஏஜஸ்ல நான் படிக்கும் போது இன்னைக்கு நான் ஒரு குறிப்பு படிச்சேன். அது நான் அப்புறமா கூட அனுப்பி வைக்கிறேன். அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, 4000 ஆண்டுகளாய் பாவத்தில் இருந்த இந்த மக்களை தம்முடைய சிலுவையின் மூலமாக அவர் வென்று எடுத்து போனதாக இருக்குது. அபிஷேகம் எப்ப பண்ணப்பட்டது? சிலுவையை வென்று எடுத்து 50ஆவது நாள் கழித்து அந்த அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்ப அந்த அபிஷேகத்தை ஏன் நம்ம அந்த கணக்கா எடுக்கக்கூடாது? என்னுடைய இதுதான், அது உங்களுடைய கருத்து இல்லை, இது என்னுடைய கருத்து. நான் படிச்சதுல அப்ப இந்த அபிஷேகம் தானே நமக்கு ஒருத்தருடைய இப்ப ஆதாம் சோதனையில இருந்து விழுந்துட்டார், ஏதேனிலே விழுந்துட்டாரு. அப்ப அந்த சோதனையில இவர் தாங்குறாருன்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்,
அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஒருவேளை அந்த இடத்துல அவர் சோதனையை வந்து தாங்க முடியாம விழுந்திருந்தாருன்னா நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பே கிடையாது. அப்ப சோதனையை எது வரைக்கும் தாங்குறாருன்னா மரணம் வரைக்கும் தாங்குறாரு. மரணத்தை வரைக்கும் தாங்கினதுக்கு அப்புறம் இந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவன் இடத்துல போய் காக்குறாரு. ஏன்னா ஆதாம் விழுந்த இடத்துல இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவா மனுஷன், பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு பூரா ரெப்ரசன்டேட்டிவா போய் நிக்கிறாரு. ஒரு பிரதிநிதியா போய் யார் இடத்துல நிக்கிறாருன்னா ஆதாமனுடைய இடத்துல நின்று இந்த பரிசுத்த வாழ்க்கையை அங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் இவரை மகிமைப்படுத்துறாரு. உலக தோற்றம் முதல் என்னை மகிமைப்படுத்தினது போல நான் இவர்களை மகிமைப்படுத்த எனக்கு அதை கொடுக்க வேண்டும்னு சொல்றாரு. அதே போல தேவன் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதே சாட்சியமான இருக்கும். அதுதான் ரகசியம்னு சொல்லப்பட்டிருக்குது நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல. இப்படி பார்க்கும் பொழுது இந்த அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்ப அந்த 4000 வருஷத்தினுடைய முடிவு அவர் அங்கு பரலோகத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்ம பார்க்கலாம். பலி பஸ்கா வந்து இந்த பூமியில பண்ணப்பட்டது. ஆனா பஸ்கா பூமியில பண்ணப்பட்டது, அப்ப பண்டிகை பூமியில பண்ணப்பட்டது, முதல் பலனானதும் பூமியிலே செய்யப்பட்டது. ஓய்வு நாள் அடுத்த நாள் உயிர் தெழுந்தது. அதே போல பெந்திக்கோஸ் என்னும் நாளும் பரலோகத்துல அது நிரூபிக்கப்படுது. ஏன்னா பரலோகத்துல தான் அந்த பெந்தகோஸ்த நாள்ல தான் என்ன செய்யுது, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வரார். அப்படின்னா அபிஷேகம் பரலோகத்துல நடந்தது அப்படிங்கிற ஒரு கணக்கை நாம ஏன் அங்க எடுக்க கூடாதுங்கிற ஒரு சின்ன கேள்வி. மீதி நீங்க வந்து பேசலாம். சரி, அப்படின்னா நீங்க 31வது ஆண்டினுடைய கணக்குக்கு வரணும்னு சொல்றீங்க அதானே? ஆமா, நோ ப்ராப்ளம். அது அவருடைய புரிதலை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. சரி, வேற யாராவது? வேற யாரும் படிக்கவே இல்லையா? ஐயா பாஸ்டர். சொல்லுங்க பாஸ்டர். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வந்து சோதிக்கப்பட்டுதான் வெற்றி சிறக்கிறாரு. சோதனைங்கிறது வந்து எல்லாருக்கும் வரணும். ஏன்னா அதுக்காக தான் பிசாசு ஆண்டவர் உயிரோட பிசாசு அழிக்காம உயிரோட வச்சது. பூமியில வந்து பட்டு யார் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள்ங்கிறதா தான் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த கணக்கின் படிதான் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அந்த சோதனை எல்லாம் வருது. சோதனை என்னன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஏறக்குறைய அவர் 33 வருஷம் இருந்தாருன்னா அப்ப 30 வருஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில வந்து அவரு எல்லாவற்றையும் சகித்து பூமியில வந்து எல்லாவற்றையும் சகித்து தான் இருக்காரு. அப்ப சோதனை வரலைங்கிறது அல்ல, எல்லா சோதனைகளையும் சகித்து வந்து மேஷியா என்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த மேஷியாவாக அவர் தகுதி அந்த 30 ஆண்டுகள் வந்து தகுதி பெற்று அந்த மேஷியாவுக்குரிய தகுதியை பெறாரு. அந்த தகுதியை பெறும்போது அவரு அபிஷேகம் செய்யப்படுறாரு, பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் செய்யப்படுறாரு என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர் இந்த பூமி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணும்போது பூமியில் உள்ள எல்லா சோதனைகளையும் அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டாரு என்கிறது தானே அர்த்தம். சரி, அது இருக்கணும். சரிதான் சரிதான் பாரு, நீங்க உங்களுடைய புரிதல் வருது. சரி, வேற யாராவது படிச்சவங்க பகிர்ந்து கொள்ளுங்க, நல்லது. நான் தர்க்கம்லாம் அவங்கவுங்க கருத்தை நீங்க சொல்லலாம். பிரதர் அர்ஜுன் வந்து சிலுவை வரைக்கும் அவர் சோதனை சகித்தார் என்றார்கள். பாஸ்டர் ஹால்துரை வந்து இல்லை, அந்த வனாந்தரத்திலே அவர் சோதனையை வென்று விட்டார், அதனால அந்த கணக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இருக்கட்டும். பார்க்கலாம். சொல்லுங்க, விரைவா நம்ம இன்னொரு பாடம் படிச்சோம் இன்னைக்கு. வேற யாராவது? நான் ஒன்று சொல்றேனே, நான் இதை இங்க படிச்சுட்டு சொல்ல மறுத்தால் யூ வில் நாட் பீன் ஹேவன். நான் வெளிப்படையா சொல்லிடுறேனே, நீங்க படிக்காம இருந்தாலும் யூ வில் நாட் பீன் ஹேவன்.
நான் சிலரை கூப்பிட்டு சொன்னேன் படிக்க சொல்லி. நீங்க மாஸ்டர் சொல்லுங்க பிரதர். ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து நேத்து எடுத்த விஷயத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு மிக முக்கியமான பாடம் வந்து என்னதுன்னா, இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க 2027 அவர் வரலன்னா 2031 வரேன்றாங்க. பட் அவர் வருவது மிக சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே பர்சனலா எனக்கு ஒரு 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 வேக்கப் கால் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து வரப்போறாருன்னு சொல்லிட்டு, பட் இப்போ வந்து ரொம்ப சமீபமா வரப்போறாருன்ற மாதிரி இந்த மாதிரி செய்திகள் நம்ம கேட்கும் பொழுது நம்மளோட ஆயத்தம் வந்து எந்த அளவுக்கு துரிதமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியத்தை தான் நான் வந்து உணர்றேன். ஸோ நேத்து நீங்க எடுத்த பாடத்துல நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப சொல்றேன். தேங்க்யூ. வேற யாராவது? நான் தானா சொல்லணும்னு பாக்கேன், இன்னும் பேர் சொல்லி கூடத்தான் போறேன், விட மாட்டேன், எனக்கு தெரியும் யார் யாருன்னு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆதாம் வந்துட்டு அந்த ஏத்தேன் தோட்டத்துல இருந்து வெளியில வரும்போது அந்த சோதனையில் வந்து அவர் தோத்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு இருந்த அந்த சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை வந்து இயேசு கிறிஸ்து இல்லைங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனா கரெக்டா சொல்லியிருக்கு 4000 வருஷம் வந்து ஒரு போராட்டத்துக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து வனாந்தரத்தை அதை ஜெயிச்சாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கணிச்ச மாதிரி கரெக்டா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரி, வேற யாராவது? சரியா கேட்க மாட்டேங்கி ஜாஸ்மி. யூ ஹேவ் டு கீப் யுவர் மைக் க்ளோசர். கேக்குதான்ட்டு பின்னாடி போயிடக்கூடாது. சொல்லு. நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, அதுல கிறிஸ்துவானவர் வந்து சோதிக்கப்படும் போது அந்த வனாந்திரத்துல 4000 ஆண்டு வந்து பினிஷ் ஆகுது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு கம்பேரிசன் ஸ்டடி மாதிரி இருந்தது. ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துல அந்த சோதிக்கப்பட்டதுக்கும் வனாந்திரத்துல இயேசு கிறிஸ்து அவங்க சோதிக்கப்பட்டதுக்கும் வந்து கம்பேர் பண்ணி எலன் ஒயிட் அந்த கொட்டேஷன் கொடுத்த மாதிரி நான் சரி, அங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இருக்கு அப்படின்னு நான் படிச்சேங்கிறாங்க. அது ஒரு ஃபேக்ட். அங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான் இருக்கும். ஆதாமுடைய சோதிக்கப்படும் போது அவனுக்கு இருந்த சூழ்நிலையும், இயேசு சோதிக்கப்படும் போது அவருக்கு இருந்த சூழ்நிலையும் அங்க கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரி, வேற யாராவது? சொல்லுங்கம்மா. அதாவது ஆதாம் ஏவாள் மேற்கொள்ள முடியாத பாவத்தை ஆண்டவர் வந்து வனாந்தரத்துல மேற்கொண்டாரு. அதோட நமக்கு 4000 வருஷம் கம்ப்ளீட்டட்ன்றது புரியுது ஃபர்ஸ்ட். ஆனா வந்து ஆதாம் ஏவாள் விழுந்ததுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் இருக்கு இல்லைங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு சில இதுல ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்சஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 6000 ஆண்டுகளுக்கு மேலான தொடர்ச்சியான பயிற்சி ஏமாற்றுவதற்கும் மயக்குவதற்கும் அவனுடைய திறமை பெரிதும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்சஸ்ல வந்து ஒரு கொட்டேஷன் இருக்கு. அப்ப அந்த 30 அந்த விழுகைக்கு முன்னாடி ஒரு 30 ஆண்டுல இருந்து சேர்த்துக்கணுமா? 6000 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது 30 வருஷத்தையும் சேர்த்துக்கணுமா, இல்ல ஏதேன்ல அதாவது பரலோகத்துல இருந்தே 6000 ஆண்டுகளுக்கு மேலா அவனுடைய அனுபவ காலம் அது பரலோகத்தில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? வஞ்சிப்பதற்கான அவனுடைய அனுபவம் பரலோகத்திலே ஆரம்பித்துட்டு, அதனால அந்த தீர்க்கதரிசி 6000 ஆண்டுகளுக்கு மேலாக அவனுடைய அனுபவம் இருக்குன்னு இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல அப்படி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? சரி, வேற யாராவது? சோத்ராங்க சார். சோத்ரமா. அதாவது நான் படிச்சதுல என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சுனாங்க சார், எல்லாமே ஆண்டோட கிருபையால நீங்க சொல்லி தந்தது அத வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே தெளிவா இருந்துச்சு. இப்போ என்னன்னா, நேத்துதான் நீங்க சொல்லி கொடுத்தீங்க அந்த 100 வருடத்துல இருந்து, அதாவது ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறத்துல இருந்து
அந்த கணக்கு வந்து நம்ம வந்து பாக்குறோம். அம்மையார் தெளிவா எழுதுறாங்க, 6000 வருடம் தான் இந்த உலகம் இருக்கும், அதுக்கு மேல போகாது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவா தெரியும். இப்ப அந்த 6000 வருட இதை வந்து வேதத்தின் அடிப்படையில ஆதாம் 130 வயதுல இவரை பெற்றாரு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது 30 வயது அங்க கடந்துருச்சு. 100 வயதுக்கு அப்புறத்துல இருந்து கணக்கிடப்படுது. அந்த இதுல வரும்பொழுது கரெக்டா அப்படி வருது. ஒன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, ஏசப்பா ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த கிரேட் கான்ட்ரவர்சில நம்மளுக்கு இதுல வந்து குழப்பமே இல்லாம சொல்லி தர்றாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கரெக்டா 4000 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகுதானங்க சார் ஏசப்பா வந்து அந்த சோதனைக்கு உட்படுறாங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால சோதனைக்கு போனாங்களா, சாத்தான் அவனை சோதித்தானா? அதுக்கு முன்னாலதான் அப்படிதானங்க சார்? ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் அப்போ உங்களுக்கு 4000 விட முடிஞ்சிருச்சு. அவரு ஞானஸ்நானம் எடுக்கும்போது 4000 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அம்மையார் தெளிவா நம்மளுக்கு எழுதுறாங்க. அப்படிங்கும் போது இப்ப வந்து ஆதாம் சோதிக்கப்பட்டது அந்த காலத்துல இருந்து அப்படியே வரும் பொழுது ரொம்ப ஏசப்பா பிறந்தப்ப வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. அந்த அந்த எப்படி சொல்ல தெரியல எனக்கு. அதாவது சூழ்நிலைகள், பாவங்கள் பயங்கரமாயிருச்சு. ஏன்னா 4000 வருட இதாயிட்டு அப்படின்னு சொல்லி அங்க நம்மளுக்கு எழுதுறாங்க. அதனால கண்டிப்பா 4000 அங்கன்னா 27 ஏடியில ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்தாங்கும் போது கரெக்டா 2027ல 6000 வருடம் முடிஞ்சே ஆகணும்ல. இதுல சந்தேகமே இல்லையே. அப்போ எப்படி புரியலையே. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க உங்க எக்ஸ்பிரஷன் பார்த்து நான் சிரிக்கிறேன். சின்ன குழந்தை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அதனால சிரிக்கிறேன். சொல்லுங்க. அதாவது அது தெளிவா ஆண்டவர் கிருபையால நீங்க சொல்லி தந்தீங்க. நீங்க சொல்லி தந்தது வேதத்தின் பிரகாரமாகவும் அம்மையாருடைய எழுத்துக்கள் பிரகாரமாகவும் அது சரியா இருக்குது. அப்போ ஏதோ இப்ப வந்து முன்ன பின்ன இப்போ 4000 வச்சுக்கோங்களேன். அந்த 4000த்துல ஏசப்பா 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அப்போ அந்த 33 ஆண்டுகள் வாழ்ந்தப்ப 27 ஏடியில 30 வயது அவங்களுக்கு. அப்போ அந்த 30 வயது இருக்கும்போது 4000 வருடம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த 4001 தொடங்குது. அந்த இதுலதான் அதுக்கப்புறம் மறிச்சிட்டாங்க. இதுல என்ன தெரியல. 1-2 வேணா முன்ன பின்ன டேஸ் வேணா போகலாம், மந்த் வேணா போகலாம், இயர் போகாதே. தேங்க்யூ சார். இதுக்கு மேல நீங்க தான் சொல்லி போகணும். சரி, நான் அதை குறித்து பேச போறதில்லை. நீங்க படிச்சீங்க, உங்க கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதுல எனக்கு இருக்கிற நெருடல் ஒன்லி கவுண்டிங் டேஸ் ஆர் மந்த். ஏன் அப்படின்னா, அது ஏன் கூட சொல்றேன்னு அதுக்குள்ள முழுசும் என்னால படிக்க முடியல. அதை குறித்து இன்னும் இயேசு வனாந்தரத்திலே சாத்தானை வென்றார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்ம 7ஆம் மாதம் 15ஆம் தேதி அவருடைய ஞானஸ்நானம். அவர் சாத்தானை வென்ற பொழுது 4000 ஆண்டு. 40 நாள் அங்க எக்ஸ்ட்ரா வருது. அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்ப அந்த நாளுலாம் பெரிய பிரச்சனையே இல்லைங்க. வருஷம்லாம் அது பார்க்கணும். நீங்க இது எனக்கு ஒரு எப்படின்னு சொன்னா ஆண்டு வரப்போகிறார், அவ்வளவுதான். எனக்கு என்கிட்ட நான் ஜோனத்தான்ட்ட இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு பிரச்சனையே இல்லை ஜோனத்தான். நான் வந்து வேலைக்கு வந்ததுல இருந்தே ஆண்டவர் 5 வருஷத்துல வந்துருவாரு, 5 வருஷத்துல வந்துருவாருன்னு வருஷம் சொல்லுவேன். எனக்கு அந்த 5 வருஷம் கணக்கே தெரியாம 25 வருஷம் ஓடிச்சு. நான் 5 வருஷம் சொல்லி ஈரோடுலாம் நான் 5 வருஷம் தான் அப்படிமே. நான் 5 வருஷம் சொல்லி 25 வருஷம் போயிடுச்சு. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஜோனத்தான். ஏன்னா ஆண்டவர் வரப்போறாருங்கிறது வெளிப்பட்டுட்டு இந்த நாளைக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு நான் ஓடிடுவேன் அப்படின்னு. எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா சிலர் இதை விசுவாசிக்கும் போது சோர்ந்து பெறக்கூடாது, நாட்கள் தாண்டு போகும்போது. ஆகையினால இதை நான் படிக்க வேண்டியிருக்க இந்த காலத்தை. எனக்கு காலத்தை படிக்கிறதுல இன்னும் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ரிவீல்ட், எவ்ரிதிங் இஸ் கெப்ட் பிஃபோர் மை ஐஸ். இனிமே காலத்தை போய் படிச்சுக்கிட்டே கிடக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு இதுதான். ஆனாலும் நான் படிக்கிறது பார்ப்போம், படித்து கொண்டே இருப்போம், ஆண்டவர் வந்து விடுவார் என்று ஜோனத்தான்றது தெரியும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த விசுவாசத்துக்குள்ள ஓட முடியும். படிச்சுக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் வந்துருவார். அந்த நாள் நடந்துரும், நடக்காமலாம் போகாது. சரி, இன்னைக்கு
இந்த கால தரிசனத்தை காட்டிலும் நமக்கு தெரிஞ்சதுதான். ஒருவேளை என்னுடைய செய்தியை கேட்டுட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பா அது ஞாபகத்துல இருக்கும். கால தரிசனத்தை காட்டிலும் இயேசு வரப்போகிற அல்லது நியாயராசு சட்டம் வரப்போகிறது என்பதற்கு நிச்சயமான ஆதாரம் வேதாகமத்துல சொல்லியிருக்காங்க இல்ல. அந்த ஆதாரம் வேதாகமத்திலேயோ தீர்க்கதரிசனாவினுடைய எழுத்துகளிலோ இந்த அடிப்படையில நியாயராசு சட்டம் வரும் என்பதற்கான ஆதாரம் கிடையாதுங்க. கிடையவே. நான் தேடி பார்த்தேன். யாருடைய மைக் ஆன்ல இருக்குது, கொஞ்சம் இறைச்சல் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. கிடையவே கிடையாது. இது என்ன இதெல்லாம் எப்ப வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா மேற்பனை போல நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன அப்படின்னா அறிவிக்கப்படாத அடையாளம். தேவன் தம்முடைய செயலை செயல்கிறதுக்கு முன்பாக நீங்க எருசலேமினுடைய அழிவை படிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு காலம் சொல்லப்பட்டு இருந்தது, அடையாளங்கள் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா அதெல்லாம் நிறைவேறிட்டு காலம் கணிகிற சூழ்நிலை இருக்கும்போது அறிவிக்கப்படாத அநேக அடையாளங்கள் காட்டப்படும். இந்த அறிவிக்கப்படாத அடையாளங்களை காலத்தை நிறைவேற்றுகிற அடையாளம் அப்படி நீங்க பார்க்கல அப்படின்னா யூ வில் மிஸ் த பாயிண்ட். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எருசலேம்ல நான் அதெல்லாம் இப்போ நோட்ஸ்ல இல்ல. எருசலேமினுடைய அழிவை நீங்க பார்த்தீங்க சொன்னா அங்க அறிவிக்கப்படாத அடையாளம் இருக்கும். யாராவது என் பிரசங்கத்தை கேட்டவங்க 1-2 அடையாளம் சொல்ல முடியுமா நடந்தது? வித்தியாசமான சத்தங்கள் கேட்டதாக. ஆமா, வித்தியாசமான சத்தங்கள் கேட்டது. அந்த அசைக்க முடியாத அந்த இரும்பு கதவு தானாய் மூடியது, தானாய் திறந்தது. வானத்துல அந்த யுத்தம் பண்ற மாதிரி குதிரைகள் இருக்கிற மாதிரி வானத்துல அடையாளம் மேகங்கள் மூலமாக காட்சிகள் காட்டப்பட்டன இல்லைங்களா? நம்ம சில நேரம் சொல்லுவாங்க மேகத்துல அந்த அப்படி தோண்டிட்டு இப்படி தோண்டிட்டு இப்படிப்பாங்க. நான் அப்பெல்லாம் நம்பல. இங்க பார்த்தா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் காட்டுகிறார். 7 வருடங்கள் ஒருவன் ஆபத்து வரும் ஆபத்து வரும் என்று சொல்லிக் கொண்டே அலைந்தார். வேற யாரும் பேசுறீங்களா? சொல்லிட்டீங்க சார், அதான் சொல்லிட்டீங்க. சரி சரி. அப்போ அறிவிக்கப்படாத அடையாளத்தை அடையாளமாய் பார்க்க வேண்டும். யூத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த அடையாளங்களை உதாசீனப்படுத்திட்டு கள்ள தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி இது நடக்கவே நடக்காது, இந்த காலம்லாம் நிறைவேறாது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கு அறிவிக்கப்படாத அடையாளம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் என்பதற்கு தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்களிலோ இல்ல வேதாகமத்திலேயோ சொல்லப்படாத அடையாளத்தை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அடையாளத்தை கண்டிப்பாய் நடக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான தீர்க்கதரிசியினுடைய எழுத்துக்களை பார்க்க போகிறோம். கொஞ்சம் நிதானமா போவோம், நேரத்தை பொருட்டு எடுக்காதீங்க. நான் ஒரு இடத்துல விரைவா பேசியிருப்பேன், ஆனா இங்க நான் கொஞ்சம் நிதானமாக பேசுவதற்கு விரும்புகிறேன். சரி, நம்ம இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது என்கிற செய்தியை தீர்க்கதரிசியினுடைய எழுத்துகளிலும் இருந்தும் வேதாகமத்தினுடைய முன் அறிவிப்புக்கான எழுதுகளில் இருந்தும் தீர்க்கதரிசனங்களிலிருந்து எடுத்து இதோ வரப்போகிறது என்று சொல்லி சபை தோன்றியதுல இருந்து முழங்கி கொண்டிருக்கிறோம். இது எத்தனை பேர் அறிந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அநேக ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து இதோ நடக்க போகிறது இந்த பாருங்க தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி நடந்துட்டு அப்படின்னு நிறைய காரியங்கள் அவங்க சொல்லுவாங்க. இங்கேயும் தீர்க்கதரிசியினுடைய எழுத்துக்களை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறதுக்கான அடையாளமாக சொல்லுகிறார்கள். எதை அடிப்படையாக வச்சிருக்கான பொருளாதார ரீதியாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது என்பதை தீர்க்கதரிசி சொல்றதை நீங்க பார்க்க முடியும். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இன்னும் அந்த குறிப்பை நான் வாசிக்கவில்லை, நீங்க அதை பிறகு வாசித்துக்கலாம். இது குறிப்பு ரொம்ப முக்கியமானது. முந்தைய ஆவி மார்க்க அடிப்படையை ஏற்படுத்தும் போது பிந்தியது ரோமுடன் அனுதாபத்தின் பிணைப்பை உருவாக்கியது. ஆயினும் மிக கருத்து வேற்றுமைகளை கடந்த புராட்டஸ்டன்ட் மதம்
ஆவி மார்க்கத்தின் கரத்தை பிடிக்க தன் கையை நீட்டும். அவள் இடைவெளிக்கு மேலாக ரோமானிய சக்தியுடன் கைகளை பிடிக்க வந்து சேருவாள். இந்த மும்முனை ஒன்றியத்தின் செல்வாக்கின் கீழ் மனசாட்சியின் உரிமை நசுக்க நமது நாடு ரோமின் வழியை பின்பற்றும். இங்க இந்த குறிப்பை நீங்க பார்க்கும்போது புரோட்டஸ்டன்ட், ஸ்பிரிச்சுவலிசம், அஞ்ஞான மார்க்கம், புராட்டஸ்டன்ஸ், ரோம மார்க்கம் 3 பேரும் கைகோர்த்து பொழுது அமெரிக்காவில் என்ன வந்துருமா? நியாய சட்டம் வந்துருமா? நம்ம பிள்ளைகள் எழும்பி இதெல்லாம் ஆதாரமா காட்டினாங்க. புராட்டஸ்டன்ஸ் தலைவர்கள் ரோமை போய் பார்ப்பதையும், அஞ்ஞான உலகத்தினுடைய தலைவர்கள் போப்பை பார்ப்பதையும், இந்து மார்க்கத்தோடலாம் போய் அவரை போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் போட்டோவா எடுத்து அப்படி காட்டினாங்க. உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு எனக்கு தெரியல. பேப்பர்ல அந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பேசி சபையை உயிரோட்டமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, உயிரோட்டமா தான் இருக்கணும். ஐயோ சொல்றது நடக்கலையே அப்படிலாம் நீங்க நினைக்கவே கூடாது. அந்த நேரத்துக்கு அதுதான் உபதேசம், அதுதான் ஜீவனோடு இருப்பதற்கானது. அதை உதாசீனப்படுத்திட கூடாது. அப்போ இப்படி நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால், தீர்க்கதரிசியினுடைய எழுத்துகளில் இருந்து ஆதாரங்களாக கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, சம்பவங்கள்லாம் நடக்கிறத நமக்கு வெளிப்படுத்தினார்கள். இன்னும் புராட்டஸ்டன்ட் சபைகளின் வலியுறுத்தல், அதாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் முக்கிய சபைகள் பொதுவான கோட்பாடுகளின் இத்தகைய அம்சங்களின் மீது ஒன்று சேர்ந்து தங்கள் கட்டளைகளை நடைமுறைப்படுத்தவும் தங்கள் நிறுவனங்களை தக்க வைத்து கொள்ளவும் அரசை தூண்டிய போது அதன் காரணமாய் புராட்டஸ்டன்ட் அமெரிக்கா ரோமானிய சபை ஆட்சி அமைப்பின் ஒரு சொருவத்தை உருவாக்கிவிடும். மேலும் அதிருப்தியானவர்கள் மீது சமுதாய தண்டனை சுமத்துவது தவிர்க்க முடியாததா ஆகிவிடும். இங்க என்ன சொல்றாங்க புரியுதுங்களா? இந்த புராட்டஸ்டன்ஸ் எல்லாம் கை பொறுத்து இந்த எனக்கு சரி அந்த வார்த்தையை எக்கனாமிக்கல் மூமெண்ட் ஒன்றி இணைவோம். கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்றி இணைவோம். ரோமு புராட்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றி இணைவாங்க. இதெல்லாம் நம்ம போட்டோ எடுத்து போட்டு நம்ம ஆட்களும் போய் அதுல நிற்கிறாங்க அப்படிங்கிற போட்டோவெல்லாம் எடுத்து போட்டு நமக்கு போதிச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இப்பவும் கூட அதே போதனை பாக்குறேன். இப்ப சமீபத்துல யாரோ ஒருத்தர் அந்த எக்கனாமிக்கல் மூவ்மெண்ட், நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல, அந்த எல்லா கிறிஸ்துவ மார்க்கும் ஒன்றா இணைந்து கூட்டம் நடத்துவாங்க. அப்படி கூட்டம் நடத்துற கூட்டத்துக்கு நம்முடைய சபையினுடைய ஒரு முக்கியமானவர் அழைக்கப்பட்டு அவர் அங்க போய் பேசினாரா, இந்த பாருங்க சபை விழுந்துட்டுங்கிறாங்க. அதுக்கு ஒரு குறிப்பெல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க. சபை விழுந்துட்டு, அது உண்மைதான். ஆனா இந்த சம்பவங்களின் மூலமாக ஞாயிறு ஆசீர்வு சட்டம் வரப்போகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி அவ்வப்போது தேவனுடைய சபையை எச்சரித்து வந்தார். ஞாயிறு இன்னொரு குறிப்பு வாசிக்கிறேன். தேசங்களில் ஞாயிறு ஓய்வு ஒழுக்க கேட்டை சீர்படுத்த. இது ஒரு நேரம் அப்படி பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த குறிப்பை வாசித்துறேன். ஆயினும் இதே கூட்டத்தினர் வேகமாக பரவி வரும் குற்ற பொருளாலும் கிறிஸ்துவ ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுவதை இழிவுபடுத்துவதே காரணம் என்றும், ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை அமல்படுத்துவது சமுதாயத்தின் ஒழுக்க நெறிகளை பெரிதும் மேம்படுத்தும் என்றும் கூட்டை. அதாவது மாரல் ஆக்டிவிட்டிஸ் கெட்டு போச்சு. இது ஒரு நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி நடக்குது, அங்க கொன்னுட்டாங்க, அங்க கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக அது என்ன செய்யப்படுச்சுன்னா திருச்சபைகளிலே பேசப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு எடுத்து ஆதாரமா வச்சாங்கன்னா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, குறைந்தது ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேலாக சபையை வரப்போகுது என்று சொல்லி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்களை நம்ம குற்றப்படுத்துறதுல வரலையே, ஏன் வரல அவ்வளவு கேட்காதீங்க. அன்னன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எழுப்பி அவருடைய பிள்ளைகளை அவருடையவர்களாய் மாற்றுவதற்கு அந்த ஆவி அவங்க எழுப்புறாங்க பாருங்க. The greatest work done by our people. இன்னும் ஒரு குறிப்பு வாசிக்கும் பொழுது நீங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அதன் தலையில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டு இருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமி உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் போய் அங்க மிருகத்தை பார்க்கறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசியினுடைய எழுத்துக்கள்ல இருந்து வேதாகம வாக்கியங்கள்ல இருந்து சபையை எப்படிலாம் உற்சாகப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, உற்சாகப்படுத்தினார்கள்.
இன்னும் நம்ம சரித்திரத்துல பார்க்கும் பொழுது ஞாயிறு ஓய்வை அறிவிக்கிற சூழ்நிலை சில தேசங்களில உண்டா. அந்த தேசங்களில் அது நடந்த உடனே அதை கட் அவுட் எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல ஞாயிறு சட்டத்துக்கான வழி உண்டாயிற்று. இந்த நீங்க நினைக்கிறீங்க பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு ஏற்றுக்கொள்ளாத நினைக்கிறீங்க, அவங்களுடைய எண்ணத்தை இப்படி ஞாயிறு சட்டம் வரல. இது நீங்க அம்மையார் காலத்துல இது நடந்துச்சு. கலிபோர்னியா அவங்க பகுதியில மாகாணத்துல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வை கட்டாயப்படுத்தினாங்க. அப்போ அவங்க எழுதுறாங்க, இது 4 காற்றை விடுவதற்கான அச்சுறுத்தல். இப்ப நம்ம பார்த்த எல்லாம் என்னன்னு அச்சுறுத்தல். ஆனா அது நம்மளை அனலோட எழுப்பி வச்சு. இன்னும் அதே மாதிரி நீங்க எங்க பார்க்கலாம்னா ஆஸ்திரேலியாவிலையும் பார்க்கலாம். அதை குறித்து எழுதும்போது கடந்த 35 ஆண்டுகளாக நாம் பேசிக்கொண்டிருந்ததை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இவைகளெல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டி தேவனுடைய சபையை அனலோட வைத்திருந்தார்கள், ஜீவனோட வைத்திருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளை விழுந்து போகாதபடி பாதுகாத்தார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளை எழுப்பி 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 இந்த தேவனுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் போயிடக்கூடாதப்பா, இந்த பாரு நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுது, இந்த பாரு நான் சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, ஞாயிறு சட்டம் வரப்போகிறது. What a beautiful God we serve. என்ன ஒரு அருமையான தேவனை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்துல நீங்க பார்க்கும்போது வேலையில்லா ஓய்வு, ஃப்ரீ சண்டே, ஒர்க் ஃப்ரீ சண்டே. அங்கே ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டு நீங்கள வந்து இங்க ஓய்வா இருக்க வேண்டும், குடும்பம் ஒன்றா இருக்க வேண்டும். கேட்டீங்களா அந்த சவுண்ட? எழுப்பி எழுப்பி தேவனுடைய பிள்ளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நான் என்ன நடக்கல அப்படின்னா, ஞாயிறு சட்டம் வரல. இப்போ ஒரு சத்தம் சபையில கேட்குது தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, பூமி அழிய போகுதப்பா, பூமி ஓய்ந்திருக்கணும். பூமி அழிய போகிறது, பூமிக்கு ஓய்வு தேவை. இதன் அடிப்படையில போப்பினுடைய ராஜ்யம் அல்லது அமெரிக்காவினுடைய தேசம் ஞாயிறு சட்டத்தை கொண்டு வரப்போகிறது என்கிற சட்டத்தை ஆங்காங்கே ஆதாரமா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்களா? இப்போ கூட சமீபத்துல பிப்ரவரி மாசம் இது நினைக்கிறேன், போப்பு வந்து மறுபடியும் அந்த பூமி அழிய போகிறது, நம்ம காப்பாற்றணும், நம்ம இப்படி யானதானம் இருக்க முடியாது, ஒரு கொடையின் கீழே வர வேண்டும், ஒரு சட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டும், ஒரு குழுவை உருவாக்க வேண்டும். பூமியில பிரச்சனை வருதுன்னு அந்த குழு என்ன சொல்றது எல்லாரும் கேட்கும். 2015 போப்பு வந்து பூமியை காப்பாற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிறது ஒரு 7வது நாள்ல ஒரு ஓய்வு நாள் வேணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த ஓய்வு நாள் இப்போ சனிக்கிழமையில 1ஆம் நாள் ஆண்டவர் ஒளியை 1ஆம் நாள் படைத்தார். அதே கோரஸ் நீ இருந்து பார்த்ததான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இயேசு 1ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். அதனால அந்த ஞாயிறை நம்ம பொதுவான ஓய்வா கொண்டு வரணும். இது தேவன் சிருஷ்டிப்புல ஏற்படுத்திய கட்டளை. இந்த ஓய்வை நம்ம சரிவரை கொண்டு வராதனால அநேகர் இதை ஓய்ந்திருக்காமல் அந்த வேலையை செஞ்சதுனால பூமி வெப்பமயமாயிற்று, பூமியில அழிவு உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆகையினால பூமிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அவர் அந்த கட்டுரை எழுதுவார். நான் அதுக்குள்ள போகல, ஏன்னா அவர் 15 2020 வலியுறுத்துவார். எப்படி வலியுறுத்துறாரு பாருங்க. நமக்கு தெரியல, அறிவிக்கப்படாத அடையாளத்தை நம்ம அப்படி உதாசீனப்படுத்திட்டு போறோம். அறிவிக்கப்பட்டிருக்கிற தேசத்தினுடைய அழிவுகளை சாதாரணமா எடுத்துட்டு போயிடுறோம். அழிவு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி அது பெருகி கொண்டே வரும். அது பெருகி கொண்டே வருகிற அந்த கணக்கிட்டு பார்த்து சபைய இதோ பாருங்க அறிவிக்கப்பட்ட அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கு சொல்றதுக்கு தவறி விடுகிறோம். இந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன். போப்பு எப்படி அந்த 2015 அவர்
பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூமிக்கு ஒரு ஓய்வு கொண்டு வரணும், அது ஞாயிறு ஓய்வு என்று சொல்லி அவர் வலியுறுத்தின அந்த காரியத்தை 2020 2019 என்ன நடந்துச்சு? யாரும் சொல்ல முடியுமா? 2019 என்ன நடந்துச்சு? கொரோனா வந்துச்சு சார். கொரோனா எந்த தேசத்துல வந்துச்சுமா? சீனால. எங்கம்மா? எந்த தேசத்துல வந்துச்சு? சீனா. இல்ல, சீனால வந்ததுங்க சார். அப்புறம் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அத சொல்லுங்க. உலகம் முழுவதும் வந்தது இல்லீங்களா? வந்துச்சுங்களா? நம்ம என்ன சொன்னோம்? உலகம் முழுவதும் வந்துட்டு COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னோம்? நல்ல ஜெபம் பண்ணோம் இல்லைங்களா? சரிதானே? அறிவிக்கப்படாத அடையாளம். COVID-19 அறிவிக்கப்படாத அடையாளம். ஏன் அது அடையாளம் கேட்டீங்கன்னா, கொள்ளை நோய்கள் வரும், எல்லா இடங்களிலும் உண்டாகும், ஆங்காங்கே அது காணப்படும். ஒரு தேசத்துல காணப்படலாம், இன்னொரு தேசத்துல காணப்படலாம். ஆனா உலகம் முழுவதும் ஒரு அழிவு. அது மாத்திரமல்ல, அந்த அழிவை கையாண்ட அந்த என்னது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அவர் என்ன சொல்றாரு உலகம் முழுவதும் கேட்டுச்சுங்களா? கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு அமெரிக்கா பிரசிடென்ட் சொன்னாரு. ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. கடைசியில போட்டுட்டாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த COVID-19 உலகம் எல்லாம் ஒரு அழிவில ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்கும் என்பதற்கு அடையாளம். இதுதான் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். உலகம் எல்லாம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை ஒரு மனிதனுடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ளும் என்பதற்கு முன் அடையாளம் தான் COVID-19. அறிவிக்கப்படாத அடையாளம் அப்படின்னா சம்பவங்கள் சீக்கிரமாய் நடக்க போகிறது என்று அர்த்தம். இதைத்தான் நம்ம எங்க பார்க்கிறோம்? எருசலேமினுடைய அழிவுல பார்க்கிறோம். அதை வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம். எருசலேமினுடைய அழிவுல அறிவிக்கப்படாத அடையாளம். அந்த அழிவு உண்டாகிறதுக்கு கொஞ்சம் முந்தி அறிவிக்கப்படாத அடையாளம். அநேக அடையாளங்களை காட்டினார். இந்த சம்பவம் நடக்க போகிறது, அழிவு வரப்போகிறது காட்டினார். இங்கேயும் உலகத்துக்கும் அறிவிக்கப்படாத அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. நம்ம கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நம்ம இல்ல வாசிக்கிற போப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லு. COVID-19 தொற்று நோய் பூமியை ஓய்வெடுக்க அனுமதித்தால் எவ்வாறு மீண்டும் வர முடியும் என்பதை காட்டியுள்ளது. அவன் எழுதி சொல்ற பாருங்க, COVID-19 வந்து என்ன காட்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, நீ ஓய்வு எடுத்தீன்னு சொன்ன அந்த COVID-19 இங்க வெளியே போக கூடாது, அங்க போட அங்க போடாது, பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? அந்த நீ அப்படி ஓய்வு எடுத்தா என்ன மாற்றங்கள் பூமியில உண்டாகும் அப்படிங்கிறத COVID-19 காட்டியிருக்குன்னு யாரு பேசுறா அப்படின்னா, வேதனைங்க போப்பு பேசுறார். அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை, ஞாயிறு ஆய்வை உலகத்தை அமல்படுத்துவதற்கு பேசுகிறார். ஆனா தேவனுடைய சபை ஞாயிறாசி சட்டம் வரப்போகிறது, ஒரு கொடையின் கீழே உலகம் வரப்போகிறது. அதுக்கு முன்னடையாளம் COVID-19 சொல்வதற்கு வெகு சிலர் இருந்திருப்பாங்க. ஆனா அது சபையை எழுப்பும்படியாக இல்லை, உலகத்துக்கு செய்தியை கொண்டு போகும்படியாக இல்லை. ஆனா போப்பு வேலையை கரெக்டா பார்த்துருக்காரு பார்த்தீங்களா? மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கான நிலையான தேவையின் கீழ் வேதனையால் முணங்கும் ஒரு கிரகத்திற்கு, பூமிக்கு வேதனையால் முணங்குகிறதாம், உதவ எளிய வாழ்க்கை முறையை பின்பற்ற மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று திருத்தந்தை போப்பு பிரான்சிஸ் செவ்வாய்க்கிழமை கூறினார். என்ன கூறியிருக்காரு பார்த்தீங்களா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்க? நான் இதை மட்டுமே பேசுவேன், 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுவேன். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்பெல்லாம் வரமாட்டாரு ஆண்டவர், இதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அறிவிக்கப்படாத அடையாளம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. உதாசீனமற்றவர்களாக சும்மா இன்னும் கீழே வாசிக்கிற பாருங்க, பூமியை ஓய்வெடுக்க அனுமதித்தால் அது எவ்வாறு மீட்க முடியும் என்பதை ஏற்கனவே நாம் காணலாம். காற்று சுத்தமாகிறது, நீர் தெளிவாகிறது, மேலும் விலங்குகள் முன்பு காணாமல் போன பல இடங்களுக்கு திரும்புகின்றன. அவர் எழுதினார், தொற்று நோய் நம்மை ஒரு
சந்தி சாலையில் கொண்டு வந்துள்ளது. டிசிஷன் மேக்கிங் இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டு, கிராஸ் ரோடுக்கு கொண்டு வந்துட்டு, நீ ஓய்வு எடுத்தியன்னா பாரு காட்டு சுத்தமாயிருது, நீ ஓய்வு கொடுத்தியன்னா நீர் சுத்தமாயிருது, நீ ஓய்வு கொடுத்தினா உங்க கிராமத்துல வர மிளகுலாம் காட்டுக்கு திரும்பி போயிருது. அதனால ஓய்வு முக்கியம். பூமி அழியுதுப்பா, காப்பாத்து. அது முணங்குதான், வேதனையினால முணங்குதான். நான் ஒரு குறிப்பு வாசித்தேன், இதுல சேர்த்திருக்கணும், நான் வேற ஞாபகத்துக்கு வருது சொல்கிறேன். ஒரு சகோதரரை எடுத்து பேசுறாரு, ஒரு வீடியோல பார்த்தேன், அதை பேசுறாரு. அவரு அதை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி பேசுறாரு. நான் கீழே அதை படிக்கும்போது அது ஆச்சரியமா இருந்துச்சு. முந்தினிய ரோமு அந்த வாஸ்தா தான் எனக்கு கரெக்டா இருக்கு. முந்தின ரோமு டார்க்னஸ், அதுக்கு அறிவு இல்லாம, அது ஞானம் இல்லாம அநேகர் அந்த பின்பற்றினார்கள். இப்ப இருக்கிற ரோம் இன்டலெக்சுவல் லைட். அதான் அகில தீர்க்கதரிசி விளக்கும் பொழுது சயின்ஸ் ஆஃப் ஃபால்ஸா தீமோத்தியுல இருக்கும், அதை கோட் பண்ணுவாங்க. அதை ஞானமாக, இங்க பாருங்க, ஞானமாக, பொய்ய ஞானமாக. எப்படி ஞானம்? பூமி அழியுது, பூமி அழியுது பாரு, வெப்பமயம் ஆயிடுச்சு, சீதோஷணம் மாறுது, ஐஸ்லாம் உருகுது. சயின்டிஸ்ட் எழுப்பி சொல்றாங்க, நீ டிசிஷன் மேக் பண்ண, பூமி அழிச்சிரும். எவ்வளவு ஞானமாக அந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். நம்ம யாரோ ஒருத்தர் 2 பேர் ஆங்காங்கே அதை சத்தம் போடுவதை நம்ம நினைச்சு முடிவது பார்க்க முடியும். 2015 திட்டம் அவர் தீட்டுறாரு, 2020 வலியுறுத்துற யூசஸ் த சான்ஸ். COVID-19 அவர் என்ன தெரியுமா, ஒரு முந்தைய தெரியுமா நம்ம தெரியல. 4 வருஷத்துல COVID-19 வந்துட்டு, அவர் சொல்லி 4 வருஷத்துல. அவங்க என்ன இந்த திட்டம் போட்டு எனக்கு செஞ்சாங்களா எனக்கு தெரியாது. இன்னும் 2023 இயரை வச்சுடுங்க, 2015 அந்த ஆட்சிகளை எழுதி வெளியிடுறாங்க, கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. 2020 அது வலியுறுத்துறாரு. 2023 என்ன செய்றாங்க பாருங்க. அந்த 2015 எழுதினார்ல, அதை கோட் பண்ணி லாடேட்டோ சி என்ற என்சைக்ளிக் கடிதத்தை நான் வெளியிட்டு 8 ஆண்டுகள் கடந்து விட்டன. 2015 விட்டார், இப்ப 2023. அப்போது என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடனும் துன்புறும் நமது கிரகத்தை, நமது பொதுவான வீட்டின் பராமரிப்பை குறித்து எனது இதயபூர்வமான கவலையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொன்னேன்ப்பா, 8 வருஷம் ஆயிடுச்சுப்பா. அதாவது பூமி அழிகிறது, பூமி அழிகிறது, காப்பாற்ற வேண்டும். இதுல அந்த 2003 அந்த சட்டம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களெல்லாம் நாங்க கட்டுப்படுத்தல, எவ்வளவு எழுதிப்பாரு, நாங்க உங்களை ஆளெல்லாம் வரல, நம்ம பூமியை காப்பாற்ற. நீங்களாவே இருக்கலாம், நீங்கள் ராஜாவாக இருக்கலாம். இந்த பிரச்சனை வரும்போது மாத்திரம் நீங்க எல்லாரும் ஒரு கொடையின் கீழே வந்துடணும், பூமியை காப்பாத்துறதுக்காக வரணும். ஒரு ஆர்வம் அங்க தெரியுது பாருங்க, ஒரு ஆர்வம் தெரியுது. அதே சம்பந்தமானது, நான் நேரத்தை வாசித்து சொல்லல. அதே 24 ஒரு வலியுறுத்துறாரு பாருங்க. அமெரிக்காவில் தனிநபருக்கான உமிழ்வுகள் சீனாவில் வாழும் தனிநபருக்கான உமிழ்வுகளை விட்டு 2 மடங்கு அதிகமாகும். எப்பா, அமெரிக்கா நீ தான் ரொம்ப கெட்டு போயிருக்கிற, அதாவது சொல்லுவார், சாதாரண நாட்டை காட்டிலும் நீ 7 மடங்கு அதிகம். அப்ப நீ தான் முதல்ல செயல்படணும். நம்ம படிக்கிறது தெரியுமா, நியாயராசிரியர் சட்டம் அமெரிக்காவில தொடர்ந்து எல்லா இடம் வரப்போகிறது என்று சொல்லி. நீ அமெரிக்கா உனக்கு தான் ரொம்ப அழிவு, நீ சீக்கிரம் செயல்படு. 23 வலியுறுத்தல், 15 அவர் அறிவிக்கிறாரு, 20 ஆதாரம் கொடுத்து பாரு, நான் சொல்றத பாரு, நடந்திருக்கு பாரு, டக்குனு யூசஸ் தி இன்சிடென்ட் ஆஃப் COVID-19. 23 இங்க பாரு, இது ஒண்ணும் இல்லை, நீ செஞ்சிரு, தாமதம் பண்ணாத. இந்த 21 நினைக்கிறேன், இது வருஷம் போட்டிருக்கேன்னா 7 இயர்ஸ் பிளான். எப்போ அப்படின்னு சொன்னா 20 21 என்று நினைக்கிறேன். 21 லவோதிசியா என்ற செயல் தளம் 7 துறைகளில் கவனம் செலுத்தும் உருவாக்கியிருக்காங்க. ஒரு பிளான் ஃபார் 7 இயர்ஸ். குடும்பங்கள், திருச்சபைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், வணிகங்கள்,
நிறுவனங்கள் மற்றும் மத ஒழுங்குகள். இச்செயல் திட்டம் 7 இலாக்காக்களை கொண்டு உள்ளது என்று போப்பு விளக்கினார். பூமியின் அழுக்குறலுக்கு பதில், நல்லா கேட்டுக்கிடுங்க எப்படி எழுதுறாங்க பாருங்க, பூமி அழுதான். ஞானமா சொல்றான். பூமி அழுகிறதுக்கு காரணம் என்னங்க? இப்ப பூமி அழிஞ்சிட்டு இருக்கு, துக்கம் நடக்குது, இல்ல அழிவு நடக்குது, பூமி எதிர்ச்சி வருது, வெப்பம் ஆகுது, எல்லாம் இருக்கட்டும். அது காரணம் என்னங்க? சின் அவன் என்ன சொல்றான்னா, சும்மா ரெஸ்ட், நீ வீட்டுல படுத்து தூங்கு போதும். இல்லையா அந்த அழிவுக்கு காரணம் பாவம். நம்ம எழுதி சொல்லணும் பாருங்க. இந்த பூமியில துக்கமும் வேதனையும் கஷ்டமும் அழிவும் பூமி அதிர்ச்சியும் வெள்ளமும் நெருப்பின் அழிவு எல்லாத்துக்கும் காரணம் பாவம். சொல்றோமா? அவன் சொல்றான் பாருங்க. பூமியின் அழுகுக்குரல் பதில், ஏழைகளின் கூக்குரலுக்கு பதில், சூழ்நிலையின் பொருளாதாரம், எளிய வாழ்க்கை முறைமைகளை ஏற்றுக்கொள்வது, சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் ஆன்மீகம் மற்றும் சமூக ஈடுபாடு. எனவே நான் எனது வேண்டுகோளை புதுப்பிக்கிறேன். இதெல்லாம் சரி பண்ணணும். என்ன செய்யணும்? நமது அன்னை பூமியை நாம் கவனித்துக் கொள்வோம். பூமி மற்றும் படைப்பின் பரிசுகளுக்கு மரியாதை வளர்ப்போம். 7 ஆண்டுகள் நீடிக்கும் இப்பயணத்தில் ஒருங்கிணைந்த சூழ்நிலையில் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாம் தொடரும். அதே வேளையில் நமக்கு வழிகாட்டுதலை காட்டும் லவோடேசியா என்ற 7 நோக்கங்களால் விழித்து வழி நடத்தப்படுவோம். நான் 2015 அதுல நடத்தும் போடப்போ 7 வருஷம், 21வது ஆண்டுல 2027 எல்லாமே பார்த்த 2020 பிளான் போட்டிருக்கிறாங்க 2027க்கு பூமியை காப்பாத்துறதுக்கு. அதோட நிக்கலைங்க. 2015 அனௌன்ஸ்ட், 2020 கோயிண்டை யூஸ் பண்ணி பாரு, நான் சொல்றதுக்கு சரின்னு நடிச்சு நியாயம் காட்டுகிறார். 23 பாரு, நான் கரெக்டா பேசியிருக்கேன், இன்னும் பயப்படாதீங்க, ஏதோ உங்க அதிகாரத்தெல்லாம் புடிங்கிறோன்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா நீ கவனி, நீ தான் 21 ஒரு 7 வருஷம் பிளான். இதுல ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்சி தெரியுதுங்களா? Can you see that? அவசரப்படுறாங்க இல்ல, சாத்தா சீக்கிரம் வந்துடணும்னு நினைக்கிறான். 2025 ஒரு ப்ராஜெக்ட், 25க்கு 2024 அதை சொல்றாங்க 25ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி. கொள்கை பணியாளர்கள் மற்றும் பயிற்சி மூலம் பழமைவாத வெற்றிக்காக இப்போது கட்டளையிடப்படுகிறது. பழமைவாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, தீவிர இடதுசாரிகள் பிடியில் இருந்து நாட்டை மீட்க வேண்டுமானால் அடுத்து பழமைவாத நிர்வாகத்தின் முதல் நாளில் இந்த நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்த தயாராக இருக்கும் ஒரு ஆளும் நிகழ்ச்சி நிரல் மற்றும் சரியான நபர்கள் ஆகிய 2ம் நமக்கு தேவை. இதுவே 2025 ஜனாதிபதி நிலை ஆற்ற திட்டத்தின் இலக்குவாகும். இந்த திட்டம் 4 தூண்களின் கட்டமைக்கப்படும். இது கூட்டாக ஒரு திறமையான பழமைவாத நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும். 2025 இப்போ எலெக்ஷன் நடக்குது, 2024 செப்டம்பர்ல நடக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனுக்கு பிறகு பிரசிடென்ட் முதல் நாள்ல இருந்து இதை வேலை செய்யணும், நீங்க இந்த ஞாயிறு ஓய்வை கொண்டு வரணும், பூமியை காக்கணும், இதுவும் அதுதான் வலியுறுத்துக்குது. ஓய்வினால் வேலை செய்து மணி நேரங்களுக்கு தொழிலாளர்களுக்கு 1.5 மணி நேரம் ஊதியம், அதை எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் அது இல்லை, இருக்குதுன்னு என்னன்னு தெரியல. லீவ்ல வேலை பார்த்தா 1.5 நாள் லீவு என்று கோரும் நியாயமான தொழிலாளர் தரநிலைகள் சட்டத்தை திருத்துவதன் மூலம் காங்கிரஸ் பொதுவான ஓய்வை ஊக்குவிக்க வேண்டும். எப்ப 25ல 2024 எலெக்ஷனுங்க. அவன் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட முதல் நாள்ல இருந்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்றான். ஒரு அவசரம் தெரியுது பாத்தீங்களா? ஒரு அவசரம், சும்மா சாதாரண அவசரம் இல்ல, மிக துரிதமாய் வேணும். 2015, 2020, 2021 ஒரு 7 ஆண்டு சட்டம், 2023 மறுபடியும் வலியுறுத்தது, 2024, 2025 அமெரிக்காவை கொண்டு வந்துடணும். வர்ற தலைவர் கண்டிப்பா அதை செயலாற்ற வேண்டும். இன்னைக்கு பைடன் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பைபிள்ல இல்ல, தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துல இதன் அடிப்படையில ஓய்வு வரும் என்று ஞாயிறு ஆசிரியப்பு சட்டம் வரும் என்று சொல்லி இல்ல. ஆனா இந்த சூழ்நிலைய பாருங்க, உலகமே அழிய போகுதுப்பா, நம்ம ஓய்வு கொடுக்கணும்ப்பா அப்படின்னா
ஆல்மோஸ்ட் எல்லாரும் மனதும் இது சரிதான் அப்படின்னு சொல்லிருப்பா. நம்ம கூட சொல்லிட்டோம், ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடத்தில் எழுதிப்பாங்க, we have to save the earth. Who are you to go and the world is going to destroy, that is a message you have to give. பூமியை நாம் காப்பாற்ற வேண்டும். எங்க காப்பாற்றீங்க? அழிவு அழிவுன்னு சொல்லணுங்க, அதான் உங்க செய்தியே. இன்னும் பாருங்க, இது ரொம்ப ரீசெண்டா இருக்கும். அது எப்படி நான் பெருசாக்கி பார்ப்பது, யாருக்கா கணதுருதுங்களா? அதுல மாசம் போட்டிருப்பாங்க. சயின்டிஸ்ட்லாம் எழுதி 24 இல்லையா, இந்த இடத்துல இருக்கும், இந்த லாஸ்ட்ல இருக்கும். தெரியல, ஏன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. லெட் மீ கோ ஃபார் 23 மார்ச் மார்ச் 23 2024. ஆமா, ரைட். மார்ச் 23 2020. அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சயின்டிஸ்ட். 20 மார்ச் 2023 நினைக்கிறேன். 24 சரியா விளங்கல. நான் பார்த்துறேன். 24 என்பதுதான் 23 சரியா தெரியுது இல்ல. ஆமா, மார்ச் 23 தான் இருக்கும். நான் பிரசவம் பண்ணிட்டேன். சரியா சொல்லணும்னு பாக்குறேன். 23 தான். சரி, இருக்கட்டும். இதுல பாருங்க, அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றான் பாருங்க. சயின்டிஸ்ட் டெலிவர் ஃபைனல் வார்னிங் ஆன் கிளைமேட் கிரைசிஸ். ஆக்ட் நவ் ஆர் இட் இஸ் டூ லேட். உடனே செய்யும், இல்லைன்னா அது முடிஞ்சுப்பா. அப்பா 23ல சொல்லியிருக்காரா? 23 வச்சுக்கிடுவோமே. 23ல இப்ப செயல்படணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. போப்போட இப்போ ஒரு ஸ்பிரிட் தெரியுதுங்களா? உலகம் முழுவதும் என்ன பேசப்படுகிறதுனா, ஓய்வு ஓய்வு ஓய்வு, பூமியை காப்பாற்ற வேண்டும், பூமியை காப்பாற்ற வேண்டும். இதுல நான் இந்த குறிப்புகள் நேரம் என்ன, சரி. தேசங்களின் அழிவை ஏற்படுத்தி வஞ்சிக்கும் சாத்தான் தேசத்துக்கு அழிவை உண்டாக்குகிறான். சரிங்க, அழிவை உண்டாக்குகிறான். இன்னும் அதே இதை இன்னும் அதிகமா இப்போதும் அவன் பணியில் இருக்கிறான். கடலிலும் தரையிலும் ஏற்படும் விபத்துகளிலும் பேரழிவுகளிலும் பெரும் நெருப்புகளிலும் பயங்கரமான சூறாவளி மற்றும் பயங்கர கண்மழையிலும் புயல்களிலும் வெள்ளங்களிலும் சூறைக்காற்றுகளிலும் பேரலைகளிலும் பூமி அதிர்ச்சிகளிலும் 1000 வடிவங்களிலும் எல்லா இடங்களிலும் சாத்தான் தனது வல்லமையை செலுத்துகிறான். முதிர்ச்சி அடையும் அறுவடையை அவன் துடைத்து இருக்கிறான். நடக்கு பாத்தீங்களா? அப்படியே முதிர்ந்து நிற்கும் மலை வெளுத்து வாங்கி ஒண்ணுலாம் வாங்கி. பஞ்சமும் துயரமும் பின்தொடர்கின்றன. அவன் சாவுக்கு ஏதுவான கரையை ஆகாயத்தில் ஏற்படுத்துகிறான். கொள்ளை நோயால் ஆயிரக்கணக்கோர் மடிகிறார்கள். இந்த நிகழ்வுகள் மிகவும் அடிக்கடி பேரழிவு காரணமாகிறதாகவும் மாறும். என்ன சாத்தம் பயங்கர அழிவுச்சு. ஆண்டவரும் தேசங்களை அழிப்பார், சரிங்களா, பட்டணங்களை அழிப்பார், அது வேற காரியம். இங்க அவன் அழிவை உண்டாக்குற பாருங்க. ஆனா இவன் என்ன முடியாதுன்னா, உலகம் முழுவதும் ஒரு அழிவை காட்ட முடியாது. உலகம் முழுவதும் ஒரு அழிவை காட்ட முடியாது. அவன் ஒரு கொள்ளை நோயை ஒரு இடத்துல உண்டாக்குனாங்க, சீனாவில் உண்டாக்குனாங்க. சகோதரி யாரோ சொல்லிட்டு இருக்கும், சீனாவில் உண்டாக்குனாங்க. ஆனா அது உலகம் முழுவதும் கொண்டு வந்தது யாரு நினைக்கிறீங்க? மை காட். சாத்தானால் அது செய்ய முடியாது. உலகம் முழுவதும் அதை ஆண்டவர் பரவ விட்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு செய்தியை வச்சாரு. எடுத்துட்டு போய் உலகத்துல சொல்லுப்பா, நியாயராசி சட்டம் வரப்போகுது, இந்த பாருங்க, இதே மாதிரிதான் நியாயராசி சட்டம் வரப்போகுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறீங்க பாருங்க. ஒரு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க. அதே மாதிரி நியாயராசி சட்டம் உருவாக்கப்படும், அதை நீங்களும் கேட்டுக்கிடுங்க, ஏற்றுக்கிடுவீங்க. ஒரு அழிவினால உலகம் ஒன்றிணைங்கிறது போல நீங்களும் ஒன்றிணைவீங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம்? சொல்ல தவறிவிட்டோம். சரி, இப்போ ஒரு கேள்வி. இது அறிவிக்கப்படாத அடையாளம். எது? உலக அழிவை அடிப்படையா வைத்து உலகத்துக்குள்ள நியாயராசி சட்டத்தை கொண்டு வருமா அப்படின்னு சொல்லி போப் அப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் வேதாகமத்திலும் இல்லை, தீர்க்க தரிசனாவின் இடத்திலும் இல்லை. அறிவிக்கப்படாத அடையாளம், சொல்லப்படாத ஒரு அடையாளம். சரி, இது மற்ற அடையாளத்துக்கு உந்தி படிச்சோம் பாத்தீங்களா? ப்ராட்டஸ்டன்ஸ் எல்லாம் உண்டி சேர்றாங்க, உலக ராஜ்யங்கள்லாம் போப்புகிட்ட போறாங்க, மாரல் ஆக்டிவிட்டிஸ் குறைந்து வருது, அதனால கொண்டு வரணும், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம். ஆனா அது நடக்கல தெரியுமா? நியாயராசி இடம் வரல. அதே மாதிரிதானே இதுவும்
அதே மாதிரி தானே இதுவும். இது அறிவிக்கப்படாத அடையாளம் அதே மாதிரி இருக்குமா? சரி, இந்த ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் எப்படி வரும்? சாத்தான் கொண்டு வந்துட முடியுமா? உலகளாவிய ஒரு செயல்பாடு. அங்கங்கே ஒவ்வொரு தேசத்துல காட்டுனா, கலிபோர்னியாவில் காட்டுனா, இன்னும் எங்க காட்டினா, ஆஸ்திரேலியாவில் காட்டினா, தீர்க்கதரிசி, இன்னும் பல தேசங்களெல்லாம் காட்டினா நம்ம பிள்ளைகள் அடையாளம் காட்டினாங்க. அப்படிதான் கொண்டு வர முடியும். ஆனா உலகம் முழுவதும் சாத்தானால ஞாயிறு ஓய்வை கொண்டு வர முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்போ என்னங்க அறிவிக்கப்படாத அடையாளம்? ஆமா, அந்த அறிவிக்கப்படாத அடையாளம் அவனால செயல்படுத்த முடியாது, உலகம் முழுவதும் அவனால கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, உலகத்தை ஒன்றுபடுத்துறது தேவன் ஏவுனாலே நடக்க போகிறது என்று சொல்லி. நீங்க அந்த வசனம் என்னுடைய பதிவில் இருக்கான்னு தெரியல. வெளிப்படுத்தல் 17:15 யாராவது வாசிக்கல? நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரமும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் 17 தேவன் தம்முடைய வார்த்தைகளில் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். கொஞ்சம் யாராவது கொஞ்சம் தெளிவா வாசிக்க முடியுமா? பாதி கேட்கலையே. எனக்கு தான் கேட்கலையா? எல்லாரும் கேட்டுச்சுன்னா விட்டுருங்க, கேட்கலன்னா யாராவது ஒருத்தர் வாசிங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் இவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். சரி, யாரு தாங்க உலகத்தெல்லாம் ராஜ்யத்தை கொண்டு அவங்க அதிகாரத்தெல்லாம் கொண்டு போப்புகிட்ட கொடுக்கறதுக்கு, மிருகத்திட்ட கொடுக்கறதுக்கு யார் ஏவுவா? தேவன். அப்போ இந்த அறிவிக்கப்படாத அடையாளம் தேவனுடைய ஏவுதலுக்கு இசைவாக இருந்தால் 100% நடந்துரும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வியாக்கியானம்லாம் இல்லை. ஒரு நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விதத்துல ஞாயிறாசி சட்டத்தை கொண்டு வருவதற்கு சாத்தான் பிரயாசப்படுகிறான். ரோம ராஜ்யத்தின் மூலமாக பிரயாசப்படுறான், உலகத்தை ஒன்றுபடுத்துறதுக்கு பிரயாசப்படுகிறான். ஆனா அவன் செயலில நடக்க போறதுல யார் தான் செய்வானா? தேவர் தான் செய்வார். உலகம் முழுவதும் அந்த அழிவு வருடாது. அந்த சட்டம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் தேவன் எப்படி உலகத்தை ஒன்றுபடுத்த போகிறார் என்று எனக்கு தெரிந்து, அது அவர் அந்த செயல்படுத்துகிற செயலுக்கும் சாத்தா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? பூமி அழிய போகுது, காப்பாற்ற வேண்டும், பூமி அழிகிறது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மைண்ட உலகத்துல செட் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அந்த அழிவுக்கு சம்பந்தமான செயல் தேவனிடத்துல இருக்குமானால் இந்த ஞாயிறாசி கண்டிப்பா இந்த கண்களுக்கு முன்பாக வந்துவிடும். அது நமக்கு படிச்சு தர்ற பாடம் யாருன்னு சொன்னா எருசலேமினுடைய அழிவு. அறிவிக்கப்படாத அடையாளம், அறிவிக்கப்படாத அடையாளம். சரிங்களா? ஆண்டவர் எப்படி உலகத்தை ஒன்றுபடுத்துவார், அதான் இப்ப படிக்க போறான்னு. உலகத்தை எப்படி ஒன்றுபடுத்துவார் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்துக்கொள்வோம். ரொம்ப முக்கியமான காரியத்தை படித்து விடுவோம். ஒரு குறிப்பை நான் வாசிக்க போகிறேன். சரி, ஒரு குறிப்பு முழுசும் தெரியும். சரி, வாசிக்கிறேன். நியூயார்க் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாகாணம் ஒரு பேரலையால் அடித்துச் செல்லப்பட வேண்டும் என்று நான் அறிவித்ததாக வார்த்தை எப்படி வந்தது? யாரோ ஒருத்தர் எழுப்பி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நியூயார்க் பட்டணம் பேரலை சுனாமின்னு வச்சுக்கலாம், சுனாமினால அடித்து செல்லப்பட்டு பீஸ் பீஸ் ஆயிரும்பா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டான், எழுதி பப்ளிசிட்டி பண்ணிட்டான். இதை நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நியூயார்க் பட்டணம் பேரலையினால அடித்து செல்லப்படும் என்று சொல்லி நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் சொன்னேன்,
அதாவது மேல நான் ஒருபோதும் சொல்லவில்லை இதை அப்படி பிடிச்சிட்டு அப்படி போயிடுறாங்க, அப்படிதான் போறாங்க. நான் எத்தனை வாஸ்து காட்டினேன், அது சொல்லவில்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அவ்வளவுதான், அதுக்கு மேல நம்ம படிக்க வேண்டியது இல்லை. பாவம். நான் சொன்னேன், என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. மாடிக்கு மேல் மாடியாக அங்கு எங்க நியூயார்க்ல எழும்புகிற பெரிய கட்டடங்களை நான் பார்த்த போது, பூமியே பயங்கரமாக அசைக்க தேவன் எழும்போது என்ன பயங்கரமான காட்சிகள் நடக்கும். ஆண்டவர் பூமி அசைக்க போறார். அப்போ இந்த கட்டடம் இப்ப எழுதி வச்சிருக்காங்க, பயங்கரமான காட்சிகள் நடக்கும், தரமட்டமா. அது முக்கியம் இல்லை. அப்படி தேவன் எழும்பி பூமியை அசைத்து நியூயார்க்ல பட்டணங்கள் தரைமட்டமாகும் பொழுது, கட்டடங்கள் தரைமட்டமாகும் பொழுது, பின்னர் அது அசைக்கப்பட்ட பின்னர் வெளிப்படுத்தல் 18:1 வார்த்தைகள் நிறைவேறும். அது என்னன்னு பார்க்கணும். வெளிப்படுத்தல் 18:1 வார்த்தைகள் நிறைவேறும். எப்போ? ஆண்டவர் எழும்பி அசைத்து நியூயார்க் பட்டணத்தில் உள்ள கட்டடங்கள் விழுந்த பின்பு, பயங்கரமாக அழிந்த பின்பு. வெளிப்படுத்தல் 18:1 நடக்கும். அதுக்கு முந்தி இல்ல. இந்த சம்பவம் நடக்கணும், இந்த சம்பவம் நடக்கணும். வெளிப்படுத்தலின் 18ஆம் அதிகாரம் முழுவதும் பூமியில் என்ன வரப்போகிறது என்பதற்கான எச்சரிக்கையாகும். ஆனால் நியூயார்க்கில் என்ன வரப்போகிறது என்பதை குறித்து எனக்கு குறிப்பாக வெளிச்சம் இல்லை. அவன் சொல்றான் பாருங்க, ஒரு நாள் தேவனின் திருப்புகின்ற மற்றும் கவிழ்கின்ற வல்லமை மூலம் அங்குள்ள பெரிய கட்டடங்கள் வீழ்த்தப்படும் என்பது எனக்கு தெரியும். ஐயா, சுனாமியில வருமா, பூமி திருச்சியில வருமா, அக்னியில வருமா, வெள்ளத்துல வருமா, இது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் எழும்பி ஆண்டவர் அசைக்க போறாரு. அசைக்கும் போது கட்டடங்கள் விழுந்து போகும், அது எனக்கு தெரியும். எனக்கு வழங்கப்பட்ட வெளிச்சத்தில் இருந்து உலகில் அழிவு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நியூயார்க்ல மாத்திரம் இல்லை, அமெரிக்காவில் மாத்திரம் இல்லை, உலகில் அழிவு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். தேவனிடமிருந்து ஒரு வார்த்தை, அவருடைய வலிமை மிக்க சக்தியின் ஒரு தொடுதல், இந்த மாபெரும் கட்டமைப்புகள் விழும். நாம் நினைத்து பார்க்க முடியாத பயங்கரமான காட்சிகள் நடக்கும். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட், ஜூலை 5, 1906, 10:14. இது என்னதுங்க? இதை உதாசீனப்படுத்திட்டு போயிட முடியுமா? ஒரு பெரிய அடையாளம் இல்லையா? வெளிப்படுத்தல் 18:1 நம்ம சொல்றோம், 3ஆம் தூதனுடைய செய்தியோட இணைந்து வரப்போகிற ஒரு தூதன், பின்மாரின் அபிஷேகத்தினால் சொல்லப்படுகிற ஒரு ஊழியம். வெளிப்படுத்தல் 18:1 அது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவர் எழுப்பி அசைப்பாரு. நியூயார்க்ல மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ஒரு அழிவு வரப்போகிறது, அது எனக்கு தெரியும். அதற்கு பிறகு வெளிப்படுத்தல் 18:1 நடக்கும். வெளிப்படுத்தல் 18:1 என்ன? பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றப்படுதல் எப்போது நடக்கும் என்பதை பற்றி பேச எந்த குறிப்பிட்ட நேரமும் என்னிடத்தில் இல்லை. மிகுந்த அதிகாரம் உடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த உலகத்தினுடைய வேலையை முடிக்கின்றதில் 3ஆம் தூதனுடைய இணையும் போது என்னுடைய செய்தி என்னவென்றால், நம்முடைய ஒரே பாதுகாப்பு பரலோக இளைப்பாறுதலுக்குள் தயாராக நம்முடைய விளக்குகள் ஏற்றப்பட்டு எரிந்து கொண்டு இருப்பதுதான். விழுந்த அதிகாரமுடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்தினுடைய வேலையை முடிக்கின்றதில் 3ஆம் தூதனுடைய இணையும் போது, அப்போ இந்த வெளிப்படுத்தல் 18:1 3ஆம் தூதனோடு இணைந்து செய்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, அது நடக்கணும்னா நான் வியாக்கியானம் செய்யறேன்னா சொல்லிடுங்க. ஆண்டவர் எழும்பி அசைக்க போகிறார். நியூயார்க் பட்டணத்தை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ஒரு அழிவு உண்டாக போறது. அந்த அழிவுக்கு பிறகு வெளிப்படுத்தல் 18:1 நடக்குமா? இப்போ உலகத்தை போய் பாருங்க, நியாய ஆசை சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவன் என்ன சொன்னா, ஐயோ பூமி கதறுதுப்பா, அழுதுப்பா, குழம்புதுப்பா, வேதனால தொடிக்குதுப்பா, அக்னி ஆயிடுச்சுப்பா, என்னெல்லாம சொல்லி அது அழிய போகுதுப்பா, நம்ம காப்பாற்றும். இந்த அழிவு ஆண்டவர் எழும்பி அசைக்கும். இந்த அழிவு உலகத்தை ஒன்றுபடுத்திவிடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகிறதுக்கு இடம் இல்லை, சோர்ந்து போகிறதுக்கு இடம் இல்லை. இன்னும் வாசிப்போமே, அதாவது வெளிப்படுத்தல் 18:1 எப்ப நடக்கும்? ஒரு பெரிய அழிவு. நியூயார்க் பட்டணத்தில் தொடங்கி உலகம் முழுவதும் உண்டாக போகிற ஒரு அழிவு. உதாசீனப்படுத்திட முடியாது, தூக்கி தோற போட்டுற முடியாது. இது என்ன சும்மா வரல. இந்த அதிகம் படிக்கும் பொழுது இன்னைக்கு உலகம் தன் மனதை உலகத்தை ஒன்றுபடுத்துவதற்காக சாத்தான் உலகம் அழிய போகுதுப்பா, காப்பாத்துங்க. அப்ப இந்த அழிவு அவன் ஆமா சொல்லிட்டே இருந்தாரப்பா, கேட்கவே இல்லப்பா, எல்லாரும் ஒண்ணு சேருவான். அது மாத்திரமல்ல, இந்த அழிவினால பெரிய சேதாரம் ஆயிரும்.
நீங்க வெளிப்படுத்தல் 18 3வது வசனம் இல்லது 2வது வசனமாக இருக்கும். உலகத்தினுடைய வர்க்கதர்கள்லாம் அவருடைய செல்வத்தினாலே வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 18 ஒன்றிலிருந்தே வாசிங்களா, 1, 2, 3. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். இதுதான் 3 வசனம். ஆண்டவர் ஊழியத்தை தொடங்குறாரு, எல்லாம் அருவருப்பாயிட்டான், எல்லாரும் விழுந்துட்டான். அதுல என்ன பிரச்சனை பாருங்க, செல்வந்தெல்லாம் செல்வ செரிக்கானா. அப்ப இந்த அழிவுல பெரிய சேதாரம் காப்பாற்ற போறது யார் தெரியுமா? ஒப்பு. அவன் செல்வத்தை கொண்டு, அதனால வேற வழியில விழுந்துருவாங்க. அவ்வளவு விழ வைக்கிறார் என் தேவன். விழ வைக்க போகிறங்கிறத கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்காருங்க. இங்க அவன் எல்லாம் அதை தானே சொல்லிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? நீங்க எங்க பாருங்க, பூமியை காப்பாற்றணும், ஓய்வு வேணும், பூமியை காப்பாற்றணும், ஓய்வு வேணும். Can you hear every day that cry is coming out? இதை பார்த்துட்டு இந்த சம்பவத்தையும் ஆண்டவர் அசைக்க போகிற அந்த சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அப்படியே இணைந்து வருது. அவர் அசைத்த உடனே உலகம் முழுவதும் சாஷ்டாங்கமாகணும். அவருடைய செல்வத்தினால அவர்கள் எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அப்ப தூக்கி போட்டு எல்லாரையும் உண்டு விட்டு கொள்ளுவாங்க. இப்போ நியாயராசி சட்டம் வர தாமதமாகுமா? இந்த வருஷம் ஆகுமா? ஏமாந்துருவோமா? ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இல்லவே இல்லை. அறிவிக்கப்படாத அடையாளம். இப்போ எங்க அழிவு துவங்கணும்? நியூயார்க்ல துவங்க, அமெரிக்காவில் துவங்க. அமைக்காத முதல்ல நியாயராசி சட்டம் வரும். உலகம் முழுவதும் ஆண்டவர் அசைட்டு போகிறார். காட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அணிவா கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? புயல் வருது, மழை வருது, வெள்ளம் வருது, பூமி அதிர்ச்சி, இப்படி செய்தி வந்துகிட்டே இருக்கா? God is going to act. இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? சபை, மேன் பவர். நீங்க சபையில பாக்குறீங்களா? எல்லா இடத்துல இந்த மேன் பவர் இருக்கும். நமக்கு சபைக்குள்ள ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உள்ள எல்லா இடத்துலயும் இருக்கு தெரியுமா? ஆல்மோஸ்ட் எவ்ரி பிலீவர் ஹேவ் தட். ரொம்ப பாவப்பட்டதான் பார்க்க முடியும். சபையில அந்த அதிகாரம் செலுத்தப்படுது. பாத்தீங்கன்னா சபை கீழே விழுகிறது. பாபிலோனுடைய கலாச்சாரத்தை சபைக்குள்ள புகுக்கிறது, அவங்களோட ஒன்று சேருகிறது. அப்படி பணத்தை ஊழியம் செய்ய முடியும். இந்த சத்தம் கேட்குறீங்களா? This is another sign for that Jesus is going to come quickly. நியாயராசி சட்டம் வரப்போகிறது என்பதற்கான அடையாளம். எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நடக்கணும், என் தேவன் எழுப்பி அசைக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. இந்த அசைப்பை பார்த்துக்கிடுங்க. 18:1-3 அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த அசைப்புக்கு பிறகு நடக்க போகிறது. தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, அசைக்கப்படுகிறதுக்கு, அதாவது சபை அசைக்கப்படுகிறதுக்கு. இது வேற ஒரு குறிப்பு. மிக அருகாமையில் இருக்கும் பெரிய பிரச்சனையானது தேவன் நியமிக்காதவர்களை களை எடுக்கும். பின்பு பின்மாறிக்கு ஆயத்தம் செய்யப்பட்ட தூய உண்மையான பசுத்தமாக்கப்பட்ட ஊழியத்தை அவர் பெறுவார். இப்போ இல்ல, ஒண்ணு நடக்க போகிறது, ஒரு பிரச்சனையா. நான் அந்த பிரச்சனை என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, இதை தொடர்ந்து வருகிற ஒரு பிரச்சனை நியாயராசி சட்டம். அந்த சட்டத்தின் மூலமாக களை எடுக்கப்படும். சரிங்களா? அந்த குறிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சபை அசைக்கப்படுகிறதுக்கு முன்பாக சரி பார்ப்போம். எப்படி ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போறாரு? களை எடுக்கணும். நியாயராசி சட்டத்தின் மூலமா களை எடுக்க போறாரு. களை எடுத்தோடனே சபை சந்திரனை போல இருந்து ஊழியத்தை செய்வது இப்ப விதைக்கப்பட்ட வேலையெல்லாம் முளைச்சு வரப்போகிறது. பின்மாரியினுடைய அபிஷேகத்தினால் ஊழியம் நடக்க போகிறது. சபை சுத்திகரிக்கப்பட்ட பின்பு சபையின் மீது பின்மாரி அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், everything is before us. சபைக்கு முதலாவது நியாய தீர்ப்பு. முன்னதாக சபை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய கோபத்தின் தாக்கத்தை முதலில் உணர்ந்ததை இங்கே காண்கிறோம். அப்போ
ஆண்டவர் எழும்பி அசைக்க போறார். அந்த குறிப்பு இருக்குதான் பார்த்துடுறாங்க. சரி, அது பெரிய பாடமா போகுது போல. சரி, இவன் நான் சுருக்கத்துக்குள்ள கொண்டு வரேன். நம்ம 9:30 நெருங்கிட்டோம். சரிங்களா? இந்த சபை அசைக்கப்படுகிறது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலமாக சபை அசைக்கப்பட்டு என்ன செய்யப்படுது? சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்த பிறகு சபை சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த சுத்திகரிக்கப்பட்ட சபை தான் வெளிப்படுத்தல் 18:3 வேலையை அங்க காட்டுகிறது. அந்த தூதனுடைய வேலையை காட்டுகிறது. அப்பதான் பின்மாரியுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அப்போ ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்ப வரும்னு சொன்னீங்கன்னா இந்த அசைப்பை தொடர்ந்து வரும். அதன் மூலமாக சபை சுத்திகரிக்கப்பட போகிறது. இந்த சுத்திகரிக்கப்படுகிறதுக்கு முன்பாக தேவனுடைய ஜனங்கள் முத்திரிடப்பட்டுருவாங்க. அப்ப தேவனுடைய ஜனம் எப்ப முத்திரிடப்படுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவர் எழும்பி அசைப்பார். ஏன்னா அவருடைய கோபம் சபையின் மேல முதலாவது நியாய தீர்ப்பு சபைக்கு முடிகிறது. அந்த கோபத்துல தான் அவர் அசைக்கிறாரு. சின்ன பின்னமாயிரம் சமைத்திர கொஞ்சம் பேர் மீதி கிடப்பான். கொஞ்சம் பேர் மீதி கிடப்பான். சின்ன பின்னமாயிருவாங்க. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்க பட்டணத்தை விட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறீங்களா? அம்மையார் சொல்லிருக்காங்க பட்டணத்தை விட்டு கிராமத்துல போய் உட்காந்துருங்க. நீங்க 1755 ஏர்த்குவைக்க போய் பாருங்க. ஒரு கிராமம் அப்படியே உள்ள போயிடும். கிராமம் உள்ள போயிடும். என்ன 8000 பேர் நம்ம அப்படியே உள்ள என்ன குணம் மாறணும். நீ பட்டணத்துல இருந்தாலும் சரி, நீ கிராமத்துல இருந்தாலும் சரி, குணம் மாறிடணும். குணம் மாறிடணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒவ்வொரு அழிவனைக்கு நடக்காத இரக்கத்தினுடைய வாய்ப்பு நீங்க இங்க பாக்குறீங்க. இரக்கத்தினுடைய வாய்ப்பு வேற. சரி, நிறைய தேவனுடைய கோபத்தில் பிழைத்த சபையின் பதர்களின் வேலை என்ன செய்வாங்க தெரியுமா? நமக்கு எதிராக நிற்பாங்க. 1,40,000 எதிராக நிற்பார்கள். எல்லாம் அந்த தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே நமக்கு அங்க விடப்பட. தேவனுடைய கோபத்தில் பிழைத்த பதரின் வேலை. இத ஸ்கிப் பண்ணாம நாம தொடர்ந்து படிச்சா என்ன? நாளைக்கு படிச்சுக்கலாங்கிறீங்களா? சரி, அப்ப நான் இங்க நிற்போம். இதுல கன்க்ளூட் பண்ணுவோம். இங்க கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா, சரி, இப்போ அதெல்லாம் நம்மளை பெற்றதுதான். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரப்போகிறதா அப்படின்னா 100% வரப்போகிறது. ஏன் அப்படின்னா உலகம் என்ன சொன்னா பூமி அழியும், பூமி அழியும், பூமி அழியும், பூமி அழியும், ஓய்வு வேணும், ஓய்வு வேணும். இதான் கிரை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது சாத்தானால செய்ய முடியாதுங்க. உலகம் முழுவதும் சாத்தானால சேதப்படுத்தவே முடியாது. எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவர் நான் ஏவுவேன் அப்படிங்கிறார். அவர் எப்படி ஏவுறாருன்னு பார்த்தா ஒரு அழிவை உண்டாக்குறாரு. சபையின் நியாயத்திற்கு முடிச்சு கோபத்துல பூமி ஒரு அசைப்பு அசைச்சிடுறாரு. இதுல எல்லாரும் சாஷ்டம். இப்போ சாத்தானுடைய நோக்கமும் தேவனுடைய ஏவுதலும் இணைந்து வருதா? இணைந்து வருது. நம்புறீங்களா? இணைந்து வருதாமா? பார்க்க முடியுதா? இனி ஞாயிறாசி சட்டம் வருவதற்கு தடை ஏதாவது இருக்க போகிறதா? இதுல ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நியூயார்க்ல பூமி வச்சு வந்து தெரியுமா? எத்தனை தெரியும்? நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன், சைன் அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படி சாதாரணமா விட்டுட்டு போயிட்டோம். பூமி அதிர்ச்சி சிரிச்சுக்கிட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஐயா, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, தொடர்ந்து ஒண்ணு வரப்போகுத. ஐயோ, நீ கண்ணில கண்ணீர் வராது, அப்படி ஆயிரும். அந்த திகில் இருக்கும். இப்போ நானு காலத்தை பார்த்துத்தான் இயேசு வர போறாருன்னு நம்பணுமா? இல்ல, இந்த அடையாளமே எனக்கு போதுமானதான். காலமும் சரிதான். சூழ்நிலை தேவனுடைய ஊழியம் எப்படி நடக்கும் அதை கூட நம்ம ஒரு சாப்டர் படிக்கலாம். ஊழியம் எப்படி முடிய போகுது என்று சொல்லி. சூழ்நிலையும் சரியா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நடக்கணும். தேவன் எழுங்க அசைக்க வேண்டும். அதுக்கு சபையின் நியாய தீர்ப்பை முடிப்பார். இன்னைக்கு நியாய தீர்ப்பு தொடங்கிட்டு அப்படின்னு சொல்றேன். அதாவது எப்படின்னா,
உயிரோடு இருக்கிற முத்தல் சபைக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு முடிக்கிற வேலையை தொடங்கிட்டார். அதான் நான் நம்புறேன். இந்த நியூயார்க் பட்டணத்துல ஒரு பூமி எதிர்ச்சி ஒரு அடையாளமா காட்டினார் தெரியுமா? அது எனக்கு எப்படி தோன்றிச்சு அப்படின்னா, சபைக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கதவை மூட ஆரம்பித்து விட்டார். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். எனக்கு கதவை மூடுவேன்னு சொல்றார். அதனால மூடுற வேலை தொடங்கிச்சு. இனி நான் எந்த விதத்திலையும் சோர்ந்து போக முடியுமா? காலமும் சரியாய் வரும், சரியாய் வரும். அது ஒன்றும் தவற போறது இல்லை. இது 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 வந்து இது இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் போச்சுன்னு சொன்னா ஆண்டவர் இந்த அடையாளத்தை காட்டினதுல பிரோஜனமே இல்லாம போயிடும். பிரோஜனமே இல்லாம போயிடும். ஏன்னா அந்த ஆண்டவர் தனிச்சிடும். அவருக்கு தெரியும். அவர் அனல் தனியாம வைக்கிறதுக்கு தானே அடையாளங்கள் அங்கெங்க காட்டி காட்டி அவருடைய பிள்ளைகளை எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா இது எல்லாம் இசைந்து வந்துட்டு இனி ஃபெயிலியர்னா நான் என்ன செய்வேன்னு கேட்கணும். நான் ஆண்டவர் தான் கேட்கிறேன், ஆண்டவரே இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லி எங்களுக்கு காட்ட போறீங்க? நோ அதர். ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதே மைண்ட்ல உலகம் உட்கார்ந்துருக்கு. தென் தி கோல் இஸ் செட். துணி முடிக்க போகிறது. அதுக்கு முன்னாடியெல்லாம் காட்டப்பட்டாச்சு, கோவிட் காட்டப்பட்டாச்சு, நியூயார்க்ல பூமி எதிர்ச்சி காட்டப்பட்டாச்சு. இனி என்ன வேணும்? காலம் வேணுமோ? காலமும் கனியும் கனியும். இன்னும் ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுலாம் இல்லைங்க. நான் இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் you can count your days in your hands. The incident will take place. இதை நான் 1 மாசத்துக்கு முந்தி சொன்னேன். இன்னும் 100 தடவை நான் பிரசங்கம் பண்ணாலும் இந்த பிரசங்கத்தை செய்யும்போது நான் சொல்லுவேன், உன்னுடைய விரல்களில் எல்லாம் இந்த சம்பவம் நடக்க போகிறது. ஏன்னா அப்படிதான் அதனுடைய இது சீக்கிரத்தில் அல்ல, உடனே இம்மினியன்ட், உடனே நடக்க போகிறது. அதுதான் அங்க நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை. அதனால சோர்ந்து போகிறதுக்கு இடமே இல்லை. மேற்பர்கள் போல் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை படிச்சீங்கன்னா அதுல ஒண்ணு இது. சோர்ந்து போக அடையாளம் இல்லாத அறிவிக்கப்படாத அடையாளங்கள் அங்கே தோன்றுகிறத நம்ம பார்க்கிறோம். எருசலேம் அழிக்கப்பட போகிறது, சபைக்கு நியாயத்துக்கு முடிய போகிறது. தட் சைன் இஸ் ஷோ. நீங்கள் நானும் ஆயத்தமா இருக்கங்கிறத சிந்தித்து பாருங்க. சரி, இதுல ஏதாவது சொல்லணுமா? என்ன பயந்துட்டீங்களோ? சிலருக்கு படிச்ச பயமா தான் இருக்கும். சார் பள்ளிக்கூடம் எல்லாம் மூடுன்னு சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு இல்ல, அதான் நடந்துச்சு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, கோயில்ல நடந்துச்சு. நாங்க வந்து எப்படி நினைக்கிறோம்னா, மேல இருக்காங்க பள்ளிக்கூடம் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எப்படி நினைச்சுக்கணும், 7th Adventist பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிடுவாங்க, அப்போ ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகள் தெரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னது உண்டு. ஆனா COVID-19 பார்க்கும்போது உலகமே பள்ளிக்கூடத்தை முடிக்கலையே. அது அறிவிக்கப்பட்ட அடையாளம், கண்களுக்கு முன்பாக நடந்து மூடிட்டு திறந்துட்டா அது வேற. ஆனா மூடிச்சா பாத்தீங்களா, அதெல்லாம் அறிவிக்கப்பட்ட அடையாளங்கள். இங்க எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம உணர்வற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. நிச்சயமாக இது உங்களுக்கு உண்மையை உணர்த்திருக்கும் என்று நினைக்கிறேன். முந்தைய காலங்களில சொன்னது போல அல்ல, இது இப்போ நிச்சயமாய் நடக்க போகிற காலம் என்பதை நீங்க அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். சரி, நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ண பிறகு பேசக்கூடாது. நம்ம எப்பவுமே ஜெபம் பண்ணி ரெக்கார்டிங்லாம் ஆஃப் பண்ணோட நிறைய கேள்வி எழுப்பி போடுறீங்க. சரி, நம்ம தலையில தாழ்த்தி ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மெசேஜ் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு சமீபமா வந்து தேவன் வரப்போறாங்க அப்படின்னும் போது இப்ப நான் தனி நபரா நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? இப்படி அன்றாட வாழ்க்கையிலேயே அப்படியே பிஸியா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, இவ்வளவு சமீபமா தேவன் வராங்க அப்படின்னும் போது இந்த சத்தியங்கள் கேட்கறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேவன் வரப்போறாங்க, நம்ம சந்திக்கணும் அப்படின்னு. அப்ப நான் தேவனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நான் ஆனா எப்படி டெய்லி வேலைகள், வீடு, குழந்தை, ஃபேமிலி இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? இப்போ இவ்வளவு சமயமா தேவன் இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? நீ இப்ப சொல்றீங்க தெரியுமா, டெய்லி என் வேலை, என் பிள்ளைகள், என் கணவன், நான் ஓடுற ஓட்டம் எல்லாம் இருக்கு தெரியுமா. இந்த எல்லா இடத்துலையும் தேவனுடைய அன்பையும் தாழ்மையையும் இரக்கத்தையும் தியாகத்தையும் காட்டுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
உங்கள் குணத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதையெல்லாம் சரியா உபயோகப்படுத்தி கிறிஸ்துவை பிரதிபலியுங்கள். யூ வில் பி சீல்ட் ஃபார் காட். வேற ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். வேற ஒண்ணுமே அவருக்கு வேண்டாங்க. உங்க ஆத்மா தான் வேணுங்க. நீங்க வேலையை விட்டுட்டு வர வேண்டாம், உங்க சொத்தை விட்டுட்டு வர வேண்டாம், உங்க குடும்பத்தை விட்டுட்டு வர வேண்டாம். இன்னும் அவைகள் எல்லாம் அங்க ஒரு பிள்ளை உங்களை கோவப்படுத்தும். You try to show the love on them. நீங்க திருமணமானவர்கள், கணவன் நீங்க நினைக்கிற மாதிரி செயல்பட விடாமல் தடுக்கலாம். You show the love on him. நீங்க வேலை செய்யறத உங்க அதிகாரி உங்களை மாத்திரம் பட்சபாதமாய் ஒடுக்கிறத பார்க்க முடியும். You show the love of Jesus there. Your character will change like Jesus Christ and you will be sealed for heaven. சொல்ற புரிஞ்சுங்களா? Thank you pastor. Thank you. கடினமானதா? இல்ல pastor. அன்றாட வாழ்க்கையில இயேசுவினுடைய அன்பை காட்டி பழகிருங்க. முடிஞ்சிச்சுங்க. பரலோகம் ரொம்ப ஈஸிங்க. எனக்கு அதை சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப லகு. அவ்வளவு அந்த ரட்சிப்பின் திட்டத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிருக்க. அதுல இதுதான் ஒண்ணு. நீங்க சாட்சி பகிர்ற அனுபவம் தானே. கிறிஸ்துவை பிரதிபலிங்கள். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க. வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை. எந்த நிலையிலையும் உங்களுடைய பாவத்தை நியாயப்படுத்தி விடாது. That's the greatest danger. Greatest danger. உங்க செயலை நியாயப்படுத்தி விடாது. அந்த பலவீனம், அந்த குறைபாடு உங்க பிள்ளை வெளிப்படுத்தலாம், உங்க கணவன் வெளிப்படுத்தலாம், உங்க அதிகாரிகள் வெளிப்படுத்தலாம், இங்க ஒரு டீச்சரா இருந்தா உங்க மாணவர்கள் வெளிப்படுத்தலாம், இங்க பணியிடத்துல உங்க கூட இருக்கிற நண்பர்கள் வெளிப்படுத்தலாம். Humbly accept it. Go and fell at the feet of Jesus Christ. Break your heart and he is ready to forgive you. அந்த பாவத்தை அப்படியே ஏத்துக்கிடுங்க. ஆகா, இந்த பலவீனம் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பாவம், இந்த பலவீனத்தை எனக்கு மன்னித்தீங்க. உங்களுக்கு சோஸ்திரம். நீங்க நடக்கும் போதும் பேசும் பொழுதும் இதை மேற்கொள்வதற்கான பலத்தை கொடுங்க. அது சூழ்நிலை வரும்போது எனக்கு காட்டிடுங்க ஆண்டவரே. என் கண் குருவில குருடாயிடக்கூடாது, நான் மறுபடியும் விழுந்துடக்கூடாது. Oh, you can see the Holy Spirit standing behind you. If God opens your eyes, you can see the angels surrounding it to deliver from the temptation of Satan. நீ பார்க்க முடியும். அப்படி பாதுகாப்பாருங்க. அவ்வளவுதாங்க. நீ ஓடி ஜோம் பண்ணி பாருங்க. உங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருப்பீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க தெரியல, நான் கற்பனையில் சொல்றேன். நீங்க டைப் படிச்சுட்டே இருக்கலாம். அவர் யாரு, மேனேஜர் கொடுத்த லெட்டர் நீங்க டைப் படிக்கலாம். டைப் படிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவரே நீர் என்னோட கூட இருமியா, நீ அந்த நினைப்பு உங்களை விட்டு நீங்க அதை பார்த்துக்கிடுங்க. That's all. The heaven is so cheap. அவ்வளவு என்ன ரொம்ப மேம்படுத்தலாம் சொல்லாங்க. உண்மை அதுதான். அது இலவசம் அப்படின்னு சொன்ன சும்மா இல்லை. ரொம்ப எவ்வளவு ஈஸியா எடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸி. இதை லூஸ் பண்ணணும், இதை மிஸ் பண்ண நம்மள மாறி அபாத்திரர்கள் யாரும் இருக்க முடியும். அதனால it's easy. Run the race for Jesus Christ wherever you are. When you go to church, when you go for purchase, try to see எங்கேயாவது ஒரு இறக்கம். நீங்க ஒரு இறக்கத்தை நீங்க தேடணும். இறக்கம் காட்டுறதுக்கு வழியை நீங்க தான் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் கிடைக்க. நீங்க போறீங்க, மார்க்கெட்டுக்கு போறீங்க, அங்க ஒருத்தர் நின்று ஐயாங்கிறாரு. நல்லா இருக்கு, காலு கை நல்லா இருக்க, இவனுக்கு கொடுத்த சாராயம் குடிப்பானே. நம்ம கொடுக்க போறது ஒரு 10 ரூபாயா இருக்கும். சாராயம் குடிக்கணும், நம்ம சாப்பிடணும். நம்ம கொடுக்குற 10 ரூபாயில சாப்பிடும். போட்டு போய் இறக்க அந்த சூழ்நிலை கரெக்டா அதை யூஸ் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப அன்பா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுங்களா? புரிஞ்சிச்சு பாஸ்டர். சரி, வேற ஏதாவது? சிஸ்டர் சுகன்யா மைக் அன்மியூட் பண்ணாங்க. சுகன்யா சொல்லணுமா? பாஸ்டர், பைபிள்ல நியாயராசி சட்டத்தை பத்தி சொல்ல அப்படின்னு சொல்லலன்னு சொல்றீங்களே பாஸ்டர். நியாயராசி சட்டத்தை பற்றி சொல்லல, நியாயராசி சட்டத்தை பற்றி சொல்லலங்கள. இப்படி இயற்கையினுடைய அழிவை, பூமியை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல நியாயராசி சட்டம் வரும்னு தீர்க்கதரிசனாவினுடைய எழுத்துக்கள்லயோ வேதத்திலே கிடையாது. நியாயராசி சட்டம் வருங்கிறது வேதாந்தத்துல இருக்குது, தீர்க்கதரிசனாவினுடைய எழுத்துக்கள்லயும் இருக்குது. ஆனா பூமி அழிக்கப்படுது, அழியுது, அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில அது வரும் அப்படின்னு சொல்லி இல்லை. இருக்குதுங்களா? இருந்தா பாருங்க. நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி, அறிவிக்கப்படாத அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். சரிதானா?
ஏன்னா காலத்தை படிப்பதை காட்டிலும் இது ரொம்ப அழகா இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி அபவுட் த டைம் எனிமோர் பிகாஸ் தேர் ஆர் மெனி அதர் திங்ஸ் டு பி ஸ்டடி. டைம் கண்டிப்பா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இதுல 7ஆம் மாதம் 15ஆம் தேதி ஞான ஸ்நானம் எடுக்கிறார். அப்படி அதுக்கு ஒரு 40 நாள் கழிச்சு தான் அவர் வனாந்தரத்தை ஜெயிக்கிறார். அந்த 40 நாள் கணக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சரி செய்யலாம் முடியாது, சரி செய்யலாம் முடியாது. அது எப்படி வரும்லான்னு தெரியாது. இப்போ இன்னும் அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில அந்த 457ஆம் ஆண்டு வந்து 458 57 அது வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா ஆட்டம், அதாவது அவங்களுடைய 7ஆவது மாதம் வரைக்கும் நீளுது. அதே மாதிரிதான் 27ஆம் ஆண்டுல அது நீண்டு இயேசு ஞானஸ்நானம் பெற்றார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி எழுதியிருப்பாங்க. அது நீண்ட கணக்கு தான். அது எந்த நீண்ட கணக்கு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது, அந்த ராஜாவினுடைய 7ஆவது வருஷத்தின் அடிப்படையாக வைத்த கணக்கு. யூதருடைய கணக்குக்குன்னு போனோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய 1ஆவது மாதம் வந்து மார்ச் ஏப்ரல்ல இருக்கும். இது மார்ச் ஏப்ரல் அப்படின்னு சொன்னா அது அந்த மாதத்தினுடைய கணக்குக்கு போனீங்கன்னா அது அடுத்த மாசத்தினுடைய மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வந்துடும், அடுத்த வருஷத்தினுடைய மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வந்துடும். இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ மண்டையை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த மார்ச் ஏப்ரலுக்கு போனாலும் அந்த வருஷத்தை 28வது வருஷத்தை எடுக்க போறாரா இல்ல 27வது வருஷத்தை எடுக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு குழம்பிட்டே இருக்க வேண்டாம். நடக்க போகுது, முடிய போகுது, அவ்வளவுதான். That's the message. He is going to come and the days are counted for us. நாட்கள் நமக்கு எண்ணப்படுகிறது, ஜாக்கிரதையாக ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோமா? அர்ஜுன் சொல்லணுமா? அர்ஜுன் பேசணுமா? கேக்குதுங்களா? கேக்குது அர்ஜுன், சொல்லுங்க. இல்ல, நீங்க சொன்ன சத்தியம் சரியானதான் பாஸ்டர். இப்ப நமக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான இப்ப இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தினுடைய துவக்கம் அது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். அது எப்ப நடந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. ஆனா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன. நீங்க இப்ப சொன்னது பூரா கரெக்ட் தான், நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுது. இதை நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கிட்டு வரணும். காலங்கள்ல வந்து அடையாளம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அப்ப இருக்கட்டும், அது 27 நடந்தாலும் சரி, 28 நடந்தாலும் சரி. ஆனா நடக்க போறது சீக்கிரமாய் ஓய்வு ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருதுங்கிறது வந்து உண்மை. அதை நம்ம படிக்குவோம், அதை படிப்போம். அதுக்கு எப்படி இருக்கணும், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கை மாறப்படணும், சுயத்துக்கு மறிக்கணுங்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும். அதே போல அடையாளங்களையும் நான் கவனித்திருக்க வேண்டும். ஏன்னா அம்மையார் சொல்றாங்க, அடையாளத்தையும் கவனித்திருந்து நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் நீங்க கடந்து செல்லணும்னு சொல்லிட்டு. அப்ப அடையாளத்தை கவனிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு கூட படிச்சேன், இயேசு கிறிஸ்து அந்த 12 வயசுல தேவாலயத்துக்கு போகும் பொழுது, அந்த பஸ்கா பண்டிகையில அவங்களுடைய பெற்றோர்களுக்கு போகும் பொழுது போய் கேள்வியை அவங்க கிட்ட கேட்டது வந்து, மேசியாவினுடைய வருகை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னதாக அம்மையார் எழுதுறாங்க. அப்ப எது தேவை அப்படின்னா அடையாளத்தை அங்க நிறுத்தி, ஏன்னா தீர்க்க தரிசனம் வந்து எதிர்காலத்தை நமக்கு சொல்லப்படுகிற அத்தனை சத்தியங்களும் நம்ம புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. அதைத்தான் நான் சரி இப்ப நீங்க சொன்னது மிக சரியான ஒரு கருத்து பாஸ்டர். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்கள். ஒரு நிகழ்வு நடக்கணும்னா 3 காரியங்கள். அடையாளங்கள் நிறைவேற வேண்டும், தீர்க்க தரிசனம். அடையாளத்துல தீர்க்க தரிசனம், அடையாளங்கிறது அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாக வேண்டும். அந்த நிகழ்வை குறித்து காலம் சொல்லப்பட்டிருந்தால் காலம் கணிந்து வரும். இந்த 3 சரியா ஒத்து வந்தாதான் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் சூழ்நிலை கரெக்டா பிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது அடையாளம் நிறைவேற போறதுக்கான சூழ்நிலை சரியா பிக்ஸ் ஆகிருக்கு. ஊழியம் நிறைவேறுகிறது ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலமாக சபை சுத்திகரிக்கப்பட போகிறது. அப்போ அதுவும் அதுக்குள்ளே இணைந்து வருகிறதுனால அதுவும் கரெக்டா வந்துட்டு. இனிமே இதற்கு கால தரிசனம் இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது.
அதையும் நம்ம படிச்சோம். உண்மை சொல்ல போனா அதை படிச்சதுனால தான் இதையெல்லாம் படிச்சுக்கிட்டோம். நான் சொல்ற புரியுதுங்களா? நம்ம முதல்ல படிச்சது நீங்க கூட படிக்கிறவங்களுக்கு தெரியும், காலத்தை தான் படித்திருப்போம். அதற்கு பிறகு மறுபடியும் படிக்க படிக்க சம்பவங்கள்லாம் கரெக்டா வர வர ஒவ்வொரு நேரம் ஆண்டு வெளிப்படுத்த இன்னைக்கு நம்ம படிச்சிருக்க இந்த உபதேசம் ரொம்ப பெர்ஃபெக்டா படிச்சுக்கோ. நம்ம எதையுமே அறகுறையா படிக்கல. காலமும் கனிந்து வருகிறது. 27ஆம் ஆண்டு அதுல தவறு இருந்தால் அந்த தவறில் இருந்தா எப்படின்னா நம்மளால கணிக்க முடியாத தவறாத்தான் இருக்கு. ஏன்னா அது யூத கேலண்டர் பற்றி இருக்கு, நம்மளால அது கணிக்க முடியாது. காலமும் கிட்டத்தட்ட நமக்கு இசைந்து வருகிறது. அப்போ சம்பவம் நடந்துவிடும், நிகழ்வு நடந்துவிடும். நியாயராசி சாரம் கண்டிப்பா இருக்கு. எல்லாம் மேக்ஸ். இன்னும் நம்ம யாருக்கு தெரியும்? நான் யாருக்கு சொன்னேன் எனக்கு அதெல்லாம் இப்ப வராது. அதெல்லாம் சார் 2-3 நாள்ல வந்துடக்கூடாதா? வரலாம்ல, கண்டிப்பா எப்ப வேணாலும் வரலாம், எப்பனாலும் வரலாம். எல்லாம் ரெடி. என் தேவன் மாத்திரமே எழும்பி அசைக்க வேண்டும். சரிங்களா? அதற்காக காத்திருப்போம். நிச்சயமா மேய்ப்பர்களை போல் காத்திருங்கள். அது ஒரு பயங்கரமான பாடம். அவங்கள மாதிரி நம்ம காத்திருக்கிறதும் விளையாட்டு அல்ல. அவர்களைப் போல நம்ம காத்திருக்க வேண்டும். சரி, நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். யாராவது 2 பேர் ஜெபம் பண்ணுங்களா? விருப்பப்பட்டவர்கள் யார் ஜெபம் பண்றீங்க முதல்ல சொல்லிருங்க. பண்றேன். அர்ஜுன் பிரதர் பண்றாங்க முதலாவது. இரண்டாவது யார் பண்றீங்க? இரண்டாவது யார் பண்றீங்க? சரி, யாரும் பண்ணலன்னா ஒரு ஆள் ஜெபம் பண்ணிட்டு பேர போறேன், அவ்வளவுதான். வேற என்ன? வேற யாரும் ஜெபம் பண்றீங்களா? இரண்டாவது இதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம் தெரியுமா? எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா இங்க ஜெபம் பண்றது கூட ஆளுங்களே, இவங்க ஆண்டவர் வரப்போறாருன்னு யோசிச்சிருக்காங்க. ஜெபம் பண்றதுக்கே ஆள் இல்லை, இவங்க வேற தேவன் வரப்போறாருன்னு காத்திருக்காங்களா? சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. வேற இரண்டாவது யார் ஜெபம் பண்றீங்க? சுகன்யா. சரி, முதலாவது அர்ஜுன் பிரதர் ஜெபம் பண்ணுவாங்க, இரண்டாவது சகோதரி சுகன்யா ஜெபம் பண்ணுவாங்க. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில நாங்கள் படித்துக் கொண்ட பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாக நடக்கப்பட்டிருக்கிற எல்லா அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவரே, உம்முடைய வருகை எவ்வளவு சீக்கிரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெறும் படித்து விட்டு கடந்து செல்லாதபடிக்கு, உற்சாகத்துல வாழாதபடிக்கு, கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து வாழக்கூடிய அந்த ஆண்டவரே, அந்த தெய்வீக தன்மையை எங்களுக்கு நீ தர வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அனுதினமும் உம்முடைய ஆவியானவர்னாலே நடத்தப்படுகிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே புரிந்து நடக்க நீர் உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாய் உம்முடைய வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் அனுதினமும் சுயத்துக்கு நாங்கள் மறிக்கக்கூடிய அந்த ஆண்டவரே அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அநேக வேட்களில ஆண்டவரே, எங்களுடைய தன்மானத்தை தொடுகிற பொழுது நாங்கள் அதிகமாய் கோபப்படுகிறோம். அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய நீதியை நிலைநாட்ட நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவரே, இவைகளெல்லாம் கடந்து கிறிஸ்துவனுடைய சிந்தை எங்களுக்குள் இருக்க நீர் உதவி செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பாவத்திலிருந்து நீர் மீட்ட தெய்வம் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து விடாதபடிக்கு உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும், அநேகர் எங்களை ஆயத்தப்படுத்தவும் நல்ல ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒருவரும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஞானமாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகையை நிதானித்து கணித்து, கர்த்தருடைய வருகை இப்படியா இருக்கும் என்பது நாங்கள் புரிந்து வாழ நீர் உதவி செய். விழித்திருந்து ஆண்டவரே உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க நீர் உதவி செய். மற்றவர்கள் தூங்குறது போல நாங்கள் தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்தரலும். வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும். எந்த நோக்கத்திலையும் ஆண்டவரே, எந்த ஆண்டவரே சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகாதபடிக்கு, சோர்வு எங்களிடத்துல ஆளாதபடிக்கு, கர்த்தருடைய வருகை நிச்சயம் அது சீக்கிரமாய் வரும் என்பதை உணர்ந்து நாங்கள் அனுதினமும் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே, இந்த இரவு வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர் கர்த்தாவே, மட்டுமாக எங்களை நீர் காத்து ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஒன்று கூடி ஆண்டவரே
ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆண்டவரை தியானிக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரே கர்த்தாவே எங்களிடத்துல காணப்படுகிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கிருபையாய் தயவாய் நீர் மன்னித்தருளுங்க சுவாமி. ஏசப்பா சாத்தானுக்கு ஆண்டவரே ஏசப்பா இன்னும் கொஞ்சம் காலம் மாத்திரமே இருப்பதை அறிவான் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா நாங்க ஜாக்கிரதையுள்ள பிள்ளைகளா இருந்து சுவாமி ஏசப்பா ஒவ்வொரு பாவங்களையும் நாங்க மேற்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை பலத்தை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு நாளும் தியானிப்பதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில அதன்படி அப்பியாசிக்க தேவரே கிருபை பாராட்டுங்க சுவாமி. உடைய நியாய பிரமாணங்களின்படி நாங்க வாழும்படியா தேவரே கிருபை பாராட்டுங்க சுவாமி. வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே ஏசப்பா விசுவாச பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை இன்னும் நாங்க ஆர்வத்தோட நாங்க தியானித்து சுவாமி ஆண்டவரே நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அதன்படி நடக்கும் ஆண்டவரே மற்றவங்களுக்கு ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை நாங்க கொடுக்கவும் தேவரே கர்த்தாவே எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. பின்மாரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே இந்த தகுதிகளை எங்களுக்கு நீங்க தந்தருங்க சுவாமி. உங்களுடைய தெய்வீக முத்திரையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதிகளை எங்களுக்கு தந்தருங்க சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா இவருக்காய் காத்திருந்தோம்னு சொல்றேன் அந்த கூட்டத்துல நாங்க ஒருவராய் இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த ஜூம் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த குடும்பத்துல ஒவ்வொருவரையும் ஆண்டவரை துரிதப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா நாங்க கொஞ்சம் பேர் மாத்திரம் இருந்தாலும் கூட சுவாமி ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே மற்றவங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொடுத்த ஆண்டவரே ஏசப்பா அநேகரை நாங்க ஆயத்தப்படுத்தத்தக்கதான ஆசீர்வாதத்தை தாங்க. அந்த உரத்தப்பட்ட ஊழியத்தை செய்யத்தக்கதான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்க தந்தரும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நொடி பொழுதையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே ஒப்புவிக்கிறோம். இப்போ பாஸ்டர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய செய்தியை ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற இந்த மகனையும் அந்த குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து நீர் உங்களை பலப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் சுவாமி. மீதி இருக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்புவிக்கும் நேரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நடத்தாக்கணும். God bless you. Thank you, Pastor. Thank you. God bless you.